வெப்சைட். வெப்சைட்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ், ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் பேஜஸ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10-15 பேஜஸ் சேர்ந்ததுதான் ஒரு வெப்சைட். சம் கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சம் கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ் சொல்லும்போது ஒரு 10-15 பேஜ் வந்து ஒரு ஃபோல்டர்ல இருக்குது. அந்த ஃபோல்டரை வந்து நம்ம ஒரு பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் ஒரு வெப்சைட். இப்ப வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுது சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஒரு வெப்சைட் வந்து ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வர் தான் ஆக்ட் பண்ணும். இப்ப கிளைண்ட் யாரு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம தான் கிளைண்ட். சர்வர் வந்து இந்த வெப்சைட்டோட இந்த ஃபோல்டர் வந்து எங்க ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பப்ளிக்கா எங்க போட்டு வச்சிருக்காங்களோ அதுக்கு பேர் தான் சர்வர். இப்போ கிளைண்ட்னா யாருன்னா, இப்ப கிளைண்ட் நான் தான் கிளைண்ட். கிளைண்ட் வந்து இப்ப சர்வர் ரெக்வஸ்ட் பண்ண போறேன், எனக்கு அது ரெண்டு ஒரு வெப்பேஜ் தேவைப்படுது. அந்த இதை வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணணும், அந்த சைட்டை வந்து நான் சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது எக்ஸாம்பிள் எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் சாப்பிட போறோம். சாப்பிட போகும்போது நம்ம உள்ள போறோம், அங்க வந்து சர்வர் இருப்பாங்க. ஹோட்டல்ல வந்து ஒரு சர்வர் இருப்பாங்க. அந்த சர்வர் வந்து நம்மளோட தேவையை கேட்பாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா அந்த தேவையை கேட்பாங்க. அந்த சர்வர் போயிட்டு அவங்களோட அந்த கிச்சன் சொல்லிங்கிறது அந்த மெயின் சர்வர். இப்ப அந்த எப்படி சொல்றது, அந்த மெயின் வந்து அந்த கிச்சன்ல தான் நம்மளோட சைட் இருக்கு வச்சுக்கோங்க, அது பேர் இருக்கு. அப்போ சர்வர் போய், அது சர்வர்ங்கிறது கிளைண்ட், அந்த நம்ம கிளைண்ட். அந்த சர்வர் வந்து வெப் ப்ரௌசர், நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். சர்வர் மெயின் சர்வரை வந்து வெப் ப்ரௌசர் வச்சு ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அந்த வெப் ப்ரௌசர் வந்து இன்டர்மீடியட் ஆயிருக்கும். வெப் ப்ரௌசர் க்ரோம், ஃபயர்பாக்ஸ், எட்ஜ் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த மெயின் சர்வரை ஆக்சஸ் பண்ண போறோம். அப்போ அங்கே அந்த ப்ரௌசர் வந்து ரெக்வஸ்ட அந்த இதுக்கு கொண்டு போயிட்டு அங்க இருந்து அந்த பேஜோட ரெஸ்பான்ஸை திரும்ப நம்ம கிளைண்ட் சைடு கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு டீட்டெயிலா நடக்கிற ஒரு விஷயம் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளாடி. ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து வியூ ஆகுது ப்ரௌசர்ல சொல்லிட்டு, அப்பதான் இதுல பார்க்க போனா கிளைண்ட் சைடு ப்ரோக்ராம் அண்ட் சர்வர் சைடு ப்ரோக்ராம். இப்போ கிளைண்ட் சைடு ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப கிளைண்ட் சைடுல இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப ப்ரௌசர்ல ஒரு வெப்சைட்ல இதை பாக்குறீங்க. அப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து வியூ கொடுக்குது அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டோட வியூவை அந்த ப்ரௌசர் வந்து எடுத்து நீங்க பாக்குறீங்க. அந்த யூசர் யூஐன்னு சொல்லுவாங்க. அந்த யூஐ வந்து கிளைண்ட் சைடு, அந்த கிளைண்ட் சைடு ப்ரோக்ராம். அது எப்படி இருக்கும்னா, அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுவாங்க, அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றது HTML. HTML தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட இந்த வெப்சைட். அது எப்படிப்பட்டதுன்னா, இப்போ அது ஃபர்ஸ்ட் கொண்டு வர எதுக்காக இந்த HTML கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ரெண்டு பக்கம், இப்ப கிளைண்ட் இருக்காங்க, சர்வர் இருக்காங்க. அப்போ கிளைண்ட் சைடுல ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கும், சர்வர் சைடுல டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இப்போ பிளாட்ஃபார்ம்னு சொன்னீங்கன்னா OS, பிளாட்ஃபார்ம்னு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து பிளாட்ஃபார்ம்னா OS. இப்போ இங்க இன்னொரு OS இருக்கும், அங்க இன்னொரு OS இருக்கும். இப்ப இவங்க வந்து டெவலப் பண்ண சைட் வந்து பாத்தீங்கன்னா, டெவலப் பண்ண இவங்களோட இது வந்து எப்படின்னா வந்தாங்களா, ஓகே. இப்போ கிளைண்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இப்ப இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்க ஒரு பிளாட்ஃபார்ம். சோ ரெண்டுமே இன்டர்மீடியேட் பண்ண முடியாது. முதல்ல ஸ்டார்டிங் வந்து இன்டர்மீடியேட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரிப்பட்ட கான்ஃபிடென்ட் இது பண்ணதுதான் இந்த HTML சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. சோ இந்த HTML வந்து எப்படின்னா, ரெண்டு பக்கம் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் நீங்க ப்ரௌசர்ல வியூ பண்ணி பாத்துக்கலாம் HTML. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த HTML, இந்த சர்வர் சைடு ப்ரோக்ராமிங் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு சைட் போங்க. இப்ப நான் எங்க சைட்டே போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க சைட்ல தான் வந்துட்டேன். சைட்ல வந்துட்டு நான் இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணி பாக்குறேன் பாருங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட சோர்ஸ் ஃபைல் எனக்கு எல்லாமே தெரியும். எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சோர்ஸ் ஃபைலுமே எனக்கு எல்லா சோர்ஸ் ஃபைலும் எனக்கு அப்படியே கிடைச்சிடும். எல்லா சோர்ஸ் ஃபைல், ஸ்கிரிப்ட், அந்த இமேஜ், சைட்ல இருக்க எல்லா டீடைல்ஸுமே எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதோட ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயம் இப்ப சைட்டை நீங்க டைரக்டா இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா கோடிங்கும் எடுத்துடலாம். எல்லா கோடிங் பார்த்து என்ன எழுதிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையுமே அந்த மாதிரிப்பட்ட எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. ஸோ அதை தவிர்க்கதான் இப்போ இதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கு பாத்துருங்க. இப்போ பேங்க் வந்து எப்படிப்பட்டது, இப்போ பேங்கிங் டிரான்சாக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்க. ஸோ இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்கு பணம் அனுப்பும் போது எப்படி இருக்கும், உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இப்ப அந்த HTML பேஜ் வழியாகத்தான் அந்த சர்வருக்கு போய் ரீச் ஆக போகுது. ஸோ இந்த இன்டர்மீடியேட்ல அதனால கோடிங் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். யார் நார்மல் பர்சன் யாரா இருந்தாலுமே அதை வந்து பார்க்க முடியும் நமக்கு இதுல கோடிங் எல்லாமே. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை சர்வர் சைட்லயே வச்சு முடிச்சுட்டு
அந்த கிளைண்டோட அவனோட ரெக்யூமெண்ட்டை மட்டும் சர்வர் சைடுல எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டை மட்டுமே கிளைண்ட்டுக்கு மட்டும் ஷோ பண்ணுவாங்க. உங்க இது வந்து சக்சஸா சென்ட் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரிப்பட்ட இது இப்ப இடையில இன்ஸ்பைர்ட்ல அந்த இன்ஸ்பைர் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட கோடிங் இந்த என்ன சர்வர் சைடு நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம இருக்கிறதுக்காண்டி தான் சர்வர் சைடு கோடிங் சொல்லிட்டு ஒரு இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது எதுக்காக? அந்த கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்றாங்க, அவங்களோட ப்ராசஸ் வந்து சர்வர் சைட்லயே முடிஞ்சிடணும், கிளைண்ட் சைடு போகக்கூடாது. சர்வர் சைட்லயே முடிச்சுட்டு அங்கேயே ப்ராசஸ் ஆகிட்டு ரிசல்ட் மட்டும் கிளைண்ட் திரும்ப வந்து இதாகணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ஒரு லாங்குவேஜ் PHP. இந்த PHP பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரா இருக்கு, ரொம்ப செக்யூரிட்டி லாங்குவேஜ். இப்போ இந்த PHP கோடிங் எங்க சைட்ல நிறைய PHP கோடிங் PHP இன்ஸ்டால் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த சைட்லயுமே PHP கோடிங் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே சர்வர் சைடு கோடிங். சோ இது வந்து எப்படி இருக்கும்னா சர்வர் சைட்ல எல்லாத்தையுமே பண்ணிட்டு யூசருக்கு வந்து ரிசல்ட்டை மட்டும் கொண்டு திரும்ப தரும். புரிஞ்சுதா ப்ரோ? எப்படி சர்வர் சைடு போறீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு சர்வர் சைட்ல எல்லாத்தையும் முடிச்சிடும், கிளைண்ட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. சர்வர் சைட்ல எல்லாத்தையுமே பினிஷ் பண்ணிடுவோம். அது இப்ப அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே பினிஷ் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து ரிசல்ட்டை மட்டும் கொடுக்கும். உங்களுக்கு இவ்வளவு ரூபா சென்ட் ஆகிட்டு அதை மட்டும் கொடுக்கும். இப்ப நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குரூப்ல வந்து பேங்க் OTP வந்து பைபாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, அது அவங்க உங்களுக்கு லேட்டா சொல்றேன். அது ஏன் பைபாஸ் பண்ண அவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு நான் லேட்டரா சொல்றேன். அது வந்து API இன்டிகிரேஷன் பண்ணியிருப்பாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாமே API இன்டிகிரேஷன் தான் ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. API சொல்லும் போது நான் போக போக இப்ப பேசி தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் போக போக நான் சொல்றேன் API என்ன எப்படி இன்டிகிரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் இருக்குது, PHPன்னு ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. இப்ப இதே இது கிளைண்ட் சைட்ல வந்து இப்ப HTML இருக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா CSS இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் இருக்குது. இதே சர்வர் சைடு பாத்தீங்கன்னா பைத்தான் இருக்குது, PHP இருக்குது, ரூபி இருக்குது, C# இருக்குது, ஜாவா இருக்குது. இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து வெப்சைட் கிளைண்ட் சைடு பாத்தீங்கன்னா HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் இந்த மாதிரிப்பட்ட ப்ரௌசருக்கு புரிதல் லாங்குவேஜ் இவ்வளவுதான். இதை வச்சுதான் நம்ம ஒரு இவ்வளவு இந்த 3 இதை வச்சுதான் நம்மளால வந்து கிளைண்ட்ட வந்து UI வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வெப்சைட் வந்து UI வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த HTML, CSS பூட்ஸ்ட்ராப் பண்ணாம UI சொல்லிட்டு தனியா இன்னும் ஒரு UI அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் UI டிசைன் சொல்லிட்டு தனியா ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்ல UI டிசைன் தனியா ஒரு டெவலப் பண்ணிருக்காங்க. அதை எப்படி இது பண்ணிருக்காங்க, UI வந்து நமக்கு போட்டு தருவாங்க. இப்போ ஒரு வெப்சைட், இப்போ எங்க வெப்சைட்டை பாத்துருங்க, இப்படி எங்க UI இப்படி இருக்கு, இதுதான் UI. இப்ப யூசர் நீங்க பாக்குறீங்களா, இது மட்டும் தான் UI. இதை வந்து டிசைனா போட்டு தர்றதுக்கு வேண்டி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு UI டிசைன் இருப்பாங்க, UI டிசைன் இருப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா இதை வந்து போட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. இது வெப் டெவலப்மெண்ட்ல இன்னொரு கேட்டகரி வந்து இப்ப அதெல்லாம் போக வேண்டாம் நம்ம இது. ஆனா ஒரு UI டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இப்படிதான் இந்த வெப்சைட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து டிசைன் மட்டும் போட்டு டெவலப்பர் கையில கொடுப்பாங்க. அது டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கோடிங்கா மாத்துவாங்க. இந்த HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் இவ்வளவு யூஸ் பண்ணி அந்த இமேஜை கோடிங்ல வச்சு வெப்சைட்டா பில்ட் பண்ணுவாங்க. இதுலதான் கிளைண்ட் சைட்ல பண்ணுவாங்க. இது சர்வர் சைட்ல என்ன பண்ணுவாங்க, இவ்வளவும் தனியா இதுக்கு தனியா ஒரு டீம் இருக்கும். இந்த UI மட்டும் பண்றது தனியா ஒரு டீம் இருக்கும். சர்வர் சைடு பாத்தீங்கன்னா PHP அந்த சர்வர் சைடு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதுறதுக்கு வேண்டி தனியா இன்னொரு டீம் இருக்கும். ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 2 டீம் கண்டிப்பா இருக்கும். இல்ல இதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு டீம் இருக்கும், அது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அப்ப இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், இது ரெண்டுமே சேர்ந்து இன்னொரு டீம் இருப்பாங்க, அது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் சைடும் பண்ணுவாங்க, சர்வர் சைடும் பண்ணுவாங்க. 2 பக்கம் அவங்களுக்கு ஈக்குவலிட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமஸா இப்ப நீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா நீங்க எந்த டொமைன்ல போக போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு போக வேண்டும். வெப் டெவலப்மெண்ட் போறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க வெப் டெவலப்மெண்ட் தான் போறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க 3-4 வகையான வெப் டெவலப்பர் இருக்காங்க ப்ரோ. இப்ப கரண்ட்ல வந்து 4 டொமைன் இங்கே எடுத்துக்கலாம். கிளைண்ட் சைடு எடுத்துக்கலாம், சர்வர் சைடு எடுத்துக்கலாம், ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கலாம், பேட்பிரஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபேமஸா இருக்கு பேட்பிரஸ் ஃபேமஸா இருக்கு. பேட்பிரஸும் மெஜெண்டோ சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க் ரொம்ப ஃபேமஸா இருக்கு வெப்சைட்ல. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி PHP வந்து ஃப்ரேம்வொர்க் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்குது. சோ அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ அதை பத்தி நான் வர்ற இதுல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாவே இதே போயிடலாம். HTML என்னன்னு பாத்துடலாம், CSS என்னன்னு பாத்துடலாம், பூட்ஸ்ட்ராப்னா ஏன்னா நிறைய டாபிக் இருக்கு. ஸோ கொஞ்சம் இது நான் தெரியும்னு நினைக்கிறேன் மோஸ்டா. ஸோ நிறைய டாபிக் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க உடனே எங்கள்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? இப்போ முதல்ல வந்து HTML ஸ்டார்ட் பண்ணலாம். HTML என்ன, HTML ஐடி என்னன்னு சொல்லிட்டு. HTML வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்.
HTML. ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுல நேம்லயே இருக்கு மார்க்அப் லாங்குவேஜ். ப்ரௌசருக்கு இது மட்டும் தான் புரியும். இந்த HTML லாங்குவேஜ் எழுதினா மட்டும்தான் ஒரு ப்ரௌசருக்கு புரிஞ்சுக்க முடியும். வெப்சைட் ரெக்வெஸ்ட் பண்றாங்க, அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும், ப்ரௌசர் வந்து இந்த HTML லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. HTML யூஸ் பண்ணா மட்டும்தான் ப்ரௌசரா நீங்க ரன் பண்ண வேண்டியதா இருக்கு. இதே நீங்க PHP யூஸ் பண்ணீங்கன்னா லோக்கல் சர்வர் போட்டு தான் ரன் பண்ண வேண்டாம். லோக்கல் சர்வர் சொல்லி தரேன். இப்படி லோக்கல் சர்வர் நம்ம சிஸ்டத்திலேயே ஒரு சர்வர் நம்மளாட்டே லோக்கலா நம்ம சிஸ்டம்லயே ஒரு சர்வர் வந்து லோக்கலா நம்ம ரன் பண்ணி பாத்துக்கலாம். அதெல்லாம் சொல்லி தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து HTML என்ன, அது எப்படி ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. HTML நம்ம யூஸ் பண்ற ஒரு ஐடி வந்து பாத்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட். சப்ளைம் டெக்ஸ்ட் 3 இந்த ஐடி வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. நீங்க விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க HTML-க்கு இந்த ஐடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போர்ட்டபிள் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் வந்து HTML ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதான் சப்ளைம் டெக்ஸ்ட். இப்படிதான் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நியூ இருக்கேன், Ctrl+N. இப்போ நான் ஸ்டார்டிங் பண்ண போறேன். ஒரு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ண போறேன். இந்த ஃபைலை வந்து இதுல சேவ் பண்ண போறேன். ஒரு ஃபோல்டர்ல நான் இப்போ சும்மா சேவ் பண்ண போறேன். எப்படி சேவ் பண்ண போறேன்னா, இப்போ train.html எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா HTML train.html இந்த மாதிரி ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சிடறோம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணினதுக்கு அப்புறமாட்டு இப்போ நீங்க இந்த ஐடியில வந்து பாத்தீங்கன்னா HTML இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்படிதான் இருக்கும் HTML ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி தான் இருக்கும். HTML ஹெட் பார்ட், பாடி பார்ட், HTML ஃபினிஷ் பண்றது. இது வந்து டைட்டில். உங்களோட டைட்டில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்களா இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர், வாட்ஸ்அப், சைபர்ட்ரான் இந்த மாதிரி பட்ட இந்த இதுதான் டைட்டில்னு சொல்லுவாங்க இதுல. ஸோ டைட்டில் வந்து நமக்கு தேவையான எழுதிடலாம். ட்ரைனிங் சொல்லிட்டு சும்மா எழுதலாம் டைட்டில்ல. பாடியில வந்து பாத்தீங்கன்னா சும்மா இப்ப பாடியில வந்து நம்ம ப்ரோ அது வந்து புரியல ப்ரோ. என்ன ப்ரோ? டாக் டைப் HTML ப்ரோ அது என்ன பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஒரு HTML வந்து அந்த HTML ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. டாக் HTML இப்ப நீங்க சாதாரண இப்ப C லாங்குவேஜ்ல இன்க்ளூட் பண்ணுவீங்கல்ல, include sto.sh அது மாதிரி பட்ட HTML ஹெடர் ஃபைல் தான் டாக் டைப் HTML. அது வந்து இன்பில்டாவே ஒவ்வொரு HTML ஃபைல்ல இன்பில்டாவே வந்துரும் நமக்கு. அது நம்ம எழுத வேண்டிய தேவையில்லை. நீங்க HTML கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துடும். ஸ்ட்ரக்சர்ல அப்படிதான் வரும். அது இன்பில்டா ஹெடர் ஃபைல் மாதிரி ஆக்ட் ஆகும். ப்ரோ கேன் வி யூஸ் Kotlin language for web development? யா ப்ரோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. Kotlin வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. Kotlin லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. Notepad++ யா யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆனா அதோட UI வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இஷ்டப்படாது. அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்கன்னா சப்ளைம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து Notepad++ பாத்தீங்கன்னா இங்க நிறைய கோடிங் வந்து நீங்களா எழுத வேண்டியது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் நிறைய வரும் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் DHனா சஜஷன் இவ்வளவு சஜஷன் வந்துடும். இப்போ Notepad++ பாத்தீங்கன்னா சஜஷன் வராது. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பண்றது. ஸோ இந்த ஐடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல வந்து ஹெட் பார்ட் இருக்கு. டைட்டில் பார்ட்ல வந்து டைட்டில போட்டுட்டீங்க. பாடி பார்ட்ல வந்து இந்த பாடி தான் வந்து ஒரு வெப்சைட்டோட கண்டென்ட். இப்போ பாத்தீங்கன்னா இது ஹெட் பார்ட்ல வந்து மெனு இந்த மாதிரி பட்ட இதெல்லாம் வரும். பாடி பார்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வரும். இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்லைடர், இந்த இது எல்லாமே பாடி பார்ட்ல தான் வரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பாடி பார்ட்ல வந்து நம்ம இப்போ டாக்ஸ் மட்டும் படிச்ச வரும். முதல்ல அந்த HTML படிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பாத்தீங்கன்னா டாக்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஹெடர் டாக். ஹெடர் டாக் பாத்தீங்கன்னா H1, H2, H3, H4, H5, H6 இந்த மாதிரி பட்ட நிறைய டாக் வந்து HTML யூஸ் பண்ணுவாங்க. ஹெடர் டாக் இது என்னெல்லாம் யூஸ் சொல்லி நான் சொல்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன் என்ன ஹெடர் டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல ஹெடர் டாக் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேராகிராஃப் டாக் இருக்கு. பேராகிராஃப் டாக் பாத்தீங்கன்னா p டாக் மட்டும் தான் இருக்கு. p டாக் யூஸ் பண்ணி பேராகிராஃப் டாக் நம்ம யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா div டாக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒரு div இப்ப பாத்தீங்கன்னா div டாக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ ஒரு வெப்சைட் இதுல பாத்தீங்கன்னா
ஒரு வெப்சைட் இருக்குது. வெப்சைட்ல வந்து இப்போ இவ்வளவு பிளேஸ் இது ஒரு டிவ் டேக், இந்த டிவ் டேக் இதுல இருக்குது. இப்போ இதுல நான் ஒரு டேப் பண்ணிட்டு இது ஒரு கண்டென்ட் எழுதுறேன், ஜேகேன்னு எழுதுறேன். இப்போ இன்னொரு டேப் பண்ணிட்டு இதுல ஒரு கண்டென்ட் எழுதுறேன், ஜேகேன்னு எழுதுறேன். ஸோ இப்படி ஒரு வெப் பேஜை 3 டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஒரு 3 பாகமா பிரிக்கிறது பேர் தான் டிவ். ஓகே ப்ரோ. ஒரு வெப் பேஜ்ல இப்போ இதுல எனக்கு இந்த கண்டென்ட் இருக்கணும், ஒரே லைன்ல டிவ் டேக் போட்டு இதே மாதிரி பிரிச்சுக்கலாம் இதே மாதிரி. ஸோ ஒரு வெப் பேஜ்ல 3 பேஜா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சைட்ல எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரே பேஜ்ல இது ஒரு டிவ் டேக், இது இவ்வளவு ஒரு டிவ் டேக், இது இவ்வளவு ஒரு டிவ் டேக். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டிவ் டேக். இதுல யூஸ் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏ டேக். இந்த ஏ டேக் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா ஏஹெச்ரஃப் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா லிங்கிங் டேக். இந்த ஹெச்ரஃப் யூஸ் பண்ணி இப்போ கொடுத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட லிங்க் இப்போ ஏஹெச்ரஃப் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இதுல நீங்க என்ன லிங்க் கொடுக்குறீங்களோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த லிங்க் பாஸ் பண்ணிவிடும். ஸோ மெனுல நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மெனுல இருந்துட்டு இப்போ நான் அபோட்டஸ் பேஜுக்கு போறேன்னா ஸோ இது வந்து ஏ டேக்ல இருக்குது. இந்த ஏ டேக்ல இந்த லிங்க், இந்த சைபர்ட்ராக் HTTPS, இந்த அபோட்டஸ் இந்த லிங்கை வந்து நான் இதுல வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது கிளிக் ஹியர் கொடுக்கும்போது இந்த ஏஹெச்ரஃப்ல என்ன லிங்க் இருக்கோ அந்த லிங்குக்கு இந்த பேஜ் திரும்ப ரீடைரக்ட் ஆகி போகும். அதுக்கு யூஸ் பண்ணதான் ஏ டேக் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஎல் டேக் எதுக்குன்னா லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்ல 2 டைப் இருக்கு, அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் 2 டைப் இருக்கு. யூஎல் எதுக்காகன்னா இப்ப யூஎல் போட்டுட்டு ஒரு யூஎல் டேக் யூஸ் பண்ணியாங்க, ஒரு யூஎல் ஓபன் டேக் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோசிங் டேக் /UL. இப்போ இந்த யூஎல் குள்ளாடி ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், யூஎல் குள்ளாடி ஒரு எல்ஐ டேக் லிஸ்ட், எல்ஐ. ஸோ இதுக்கு எதுக்காகன்னா இப்போ இந்த எல்லைக்குள்ளாடி நீங்க இப்போ ஒரு ஹாய் அடிக்கிறீங்க, ஒரு ஹாய், அதை இதை காப்பி பண்ணிட்டு திரும்ப அடுத்தது ஒரு ஹாய் 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 இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அது எப்படி வரும்னா இது திரும்ப நம்ம வெப்சைட்ல ரன் பண்ணும்போது எப்படி வரும்னா ஒரு டாட் போட்டு ஹாய், அதுக்கு ஒரு டாட் போட்டு ஹாய், அதுக்கு டாட் போட்டு ஒரு ஹாய், இந்த மாதிரி ஒரு லிஸ்டிங் ஆர்டர்ல வரும். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் வந்து லிஸ்டா வாங்கணும்னா இந்த லிஸ்டிங் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதே இது இந்த யூஎல்ல ஓஎல் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓஎல் போட்டீங்கன்னா இது எப்படி வரும்னா 1 2 3 இந்த மாதிரிப்பட்ட 1 2 3 ஆர்டரா வரும், ஒரு ஆர்டரா வரும். அப்படின்னா 1 2 3 அந்த மாதிரிப்பட்ட ஆர்டர் லிஸ்டா வரும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவாங்க யூஎல். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா யூஸ் பண்ற எல்லா டேக்ஸுமே இவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் கூட யூஸ் பண்ண வேண்டியது வரும். ப்ரோ நீங்க யூஸ் பண்ற ரெக்கார்ட் 10 மினிட்ஸ் தான் ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸ்டாப் டைம்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் ப்ரோ யூஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம பண்ண டாக்ஸ் எல்லாமே நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல அது என்ன யூஸ் பண்ணோம்னா H1 டாக் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ஹெட்டிங் H1 யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே வந்து H2. ஸோ நீங்க அதோட டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. H2 யூஸ் பண்ணுவோம், அதே ஹெட்டிங் தான், ஹெட்டிங். இதே இது H3 யூஸ் பண்றோம், அதே தான் ஹெட்டிங். H4 யூஸ் பண்ணுவோம், அதே ஹெட்டிங். இப்போ இதை நீங்க ரன் பண்ணி பாத்தீங்க. இப்ப சேவ் பண்ணிட்டு ஓபன் இது ப்ரௌசர் மட்டும் கொடுத்துங்க. இப்ப நான் லோக்கல் சர்வர் வச்சிருக்கேன், நான் லோக்கல் ஹோஸ்ட் train.localhost newங்கிற ஃபோல்டருக்குள்ளாடி train.html. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஹெட்டிங் H1 போட்டீங்கன்னா ஹெட்டிங் கொஞ்சம் போல்டா தெரியும், H2 போட்டீங்கன்னா ஹெட்டிங் கொஞ்சம் டல்லா தெரியும், H3 H4. இப்போ நீங்க H6 எல்லாம் இப்போ இதை தாண்டி நீங்க H6 H4 போனீங்கன்னா அது நீங்க பேராகிராஃப் டேபை யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் எதுக்குன்னா ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப். இப்போ சும்மா ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டோமா பாத்தீங்கன்னா இதே பேராகிராஃப் இப்போ அப்படியே கட் பண்ணி
அதே பேராகிராஃபை இதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டோம். இப்போ பி டேக்ல இருக்கு, இதே சேவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு ரன் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். ஸோ நீங்கள் HS4 யூஸ் பண்ணுறது வேணும்னா அதுக்கு பேராகிராஃப் யூஸ் பண்ணுறது ஒன்று தான். ஸோ இது வந்து பேராகிராஃப். பேராகிராஃப் டிக்ளேர் பண்ணதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் பேராகிராஃப் டேக். இதே இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஏ டேக். இப்போ ஏ டேக் பார்த்தீங்கன்னா ஏ, அதுக்கு என்ன ஹெச்ரஃப் வந்துடும். ஹெச்ரஃப்ல இதில் வந்து இப்போ நான் அதே சொன்ன மாதிரி கிளிக் ஹியர் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் லிங்க் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் லிங்க் வந்து இந்த அபோட்டஸ் பேஜே கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. இப்போ அதை காப்பி பண்ணிட்டு இந்த லிங்க்ல வந்து இந்த ஹெச் இதை ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு திரும்ப வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் இருக்கா. இப்போ இதை கிளிக் ஹியர் நான் கொடுக்கும்போது டேரக்டா அந்த பேஜ் எங்க போகுது பார்த்தீங்களா, அந்த ரீடைரக்ட். ஸோ இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா இந்த டேக். ஸோ இந்த கிளிக் ஹியர் டேக் ஏ டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், யூஎல் டேக். யூஎல் குள்ளாடி எல்ஐ, யூஎல் குள்ளாடி எல்ஐ டேக். எல்ஐ டேக்ல என்ன பண்ணுவோம், ஹாய் சும்மா போட்டுருவோம். ஹாய் 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 ஹாய். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரிலாம் புல்லட் பாயிண்டிங் வந்து ஹாய் 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 இந்த மாதிரி புல்லட் பாயிண்டிங் வந்து. இதே இது நம்ம ஓஎல் யூஸ் பண்ணீங்கன்னா ஓஎல் இப்போ சேவ் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 இந்த மாதிரி பட்ட ஆர்டர் கிடைக்கும். ஸோ இது வந்து பேசிக்கா யூஸ் பண்ற எல்லா டேக்ஸுமே இவ்வளவுதான். இப்போ நாம வந்து ஒரு வெப்சைட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சின்ன ஒரு டெமோ மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு டவுட் இருந்தா சொன்னா கேளுங்க. நீங்க இந்த டாக்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா சொன்னா கேளுங்க. நீங்க இப்போ ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கேளுங்க. நான் இதுக்கப்புறம் மட்டும் ஒரு சின்ன ஒரு வெப்சைட் மாடல் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெமோ மட்டும் காமிச்சு தரேன் நான் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவு டாக்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்க ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு வெப்சைட் வந்து சின்ன ஒரு டெமோ மட்டும் காமிக்கிறேன். இப்போ இந்த எங்க சைட் வேற இருக்கு. இதே மாதிரி மெனு, இதே மாதிரி லோகோ, இந்த மாதிரிப்பட்ட ஒரு இது இந்த மாதிரிப்பட்டதுல ஒரு சிம்பிளா இப்போ நம்ம HTML CSS. இப்போ இல்ல நம்ம இப்போ CSS பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் CSSனா என்னன்னு சொல்லிட்டு. CSSனா இப்போ இந்த பேஜ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிளாக்லயே இருக்கும். சும்மா ஒரு விக்கிபீடியா பேஜ் மாதிரி தான் இருக்கும். HTML நார்மலா நம்ம எழுதும் போது ஒரு விக்கிபீடியா பேஜ் மாதிரி எல்லாம் பிளாக்கா இருக்கும். ஒரு அலைன்மெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு HTML பேஜுக்கு வந்து அழகுபடுத்துறது நம்ம இப்போ அந்த HTML பேஜுக்கு கலரு, அந்த பேடிங்கு, மார்ஜின் இந்த மாதிரிப்பட்ட சமாச்சாரங்கள் எல்லாம் பண்றது யூஸ் பண்ற வேலை தான் CSS. CSS வந்து 3 டைப் இருக்குது. CSS அப்படின்னா காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதுல வந்து 3 டைப் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல். 3 டைப் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்னல்னா என்ன, இன்லைன்னா என்ன, எக்ஸ்டர்னல் என்ன, 3 என்னன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன் தான். இப்போ H1க்கு வந்து நான் ஒரு ஸ்டைல் கொடுக்க போறேன், ஒரு கலர். இப்போ நான் இது வந்து ரெட் கலர் தான் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ H1 டேக் வந்து ஸ்டைல் கலர் பாத்தீங்கன்னா ரெட் கொடுக்குறேன். ரெட் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். H1க்கு கலர் ரெட் தான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த H1 கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு H1க்கு ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த H1 வந்து டேக் வந்து கலர் ஆகிட்டு ரெட் கலர். ஸோ இது வந்து என்னன்னா இன்லைன். அந்த H1 டேக்லயே அதுக்கான ஸ்டைலை வந்து எழுதி வச்சோம்னா அதுக்கு பேர் வந்து இன்லைன் CSS சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்போ இப்போ இதே ஸ்டைல நான் ஹெட்டுக்குள்ளாடி எழுதுறேன். ஹெட்டுக்குள்ளாடி ஒரு ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணிட்டு அந்த ஸ்டைல் டேக் உள்ளாடி இதை எழுதுறேன். திரும்ப இந்த ஸ்டைல் டேக் உள்ளாடி H1க்கு நான் என்ன ஸ்டைல் எழுதான்னு சொன்னேன்னா H1க்கு கலர் வந்து ரெட். இப்போ இதை பாத்தீங்கன்னா அதே தான் அப்ளை ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா இன்டர்னல். இது வந்து ஒரே லைன்ல கொடுத்தோம்னா இன்லைனு, அது ஹெட் டேக்ல வச்சு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து இன்டர்னல். இப்போ இதே வந்து எக்ஸ்டர்னல் என்னன்னா இப்போ ஸ்டைல் டேக் இப்போ இருக்கு நமக்கு ஸ்டைல் டெக்ஸ்ட் டாட் CSS.
இப்போ ஐவன் டெக்ஸ்ட் டாக் சிஎஸ்எஸ் இதே ஸ்டைல் டேக்குள்ளாடி பாத்தீங்கன்னா அது எப்படின்னா ஸ்டைல் டேக்கு உள்ளாடியே ஒரு லிங்க் நம்ம இப்போ லிங்க் வச்சிருக்கோம் அதே லிங்க் வந்து யூஸ் பண்ணி இன்னொரு பேஜ் நம்ம வந்து சிஎஸ் வேற கால் பண்ணி விட்டோம் அது வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க அதான் ஓகே இதுதான் ஹெச்ரஃப். இந்த ஹெச்ரஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஸோ எக்ஸ்டர்னலா இப்போ வந்து இதே சிஎஸ்எஸ் இன்னொரு பேஜ்ல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நேம்ல இதே சிஎஸ் அவ்வளோ எழுதிட்டு அதை வந்து எக்ஸ்டர்னலா கால் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா இன்னொரு பேஜ்ல இப்போ ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ் வந்து எக்ஸ்டர்னலா தான் கொடுப்பாங்க. எல்லா பேஜ்லயுமே எக்ஸ்டர்னலா தான் நீங்க கொடுத்தாகணும். இல்லையா இன்டர்னலா கொடுக்குறது வந்து அவ்வளவா இது இருக்கு அலைன்மெண்ட் இருக்காது. ஸோ வெப்சைட் நீங்க டெவலப்பர் ஆகிட்டீங்க எழுதிங்கன்னா கன்ஃபார்மா வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ் ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா எழுதி அந்த பேஜ்ல வந்து எல்லா ஸ்டைலையும் நீங்க எழுதிட்டு அந்த பேஜை வந்து இந்த ஹோம் பேஜுக்கு லிங்க் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ வந்து அந்த சைடு வந்து அப்படியே இருக்கு எல்லாத்துக்குமே அப்படியே ஆகும். ஓகே ப்ரோ, ஹவு டு பீப்புள் ஏர்ன் பை பில்டிங் வெப்சைட்? ஸோ நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஒரு வேட்பிரஸ் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 15,000 20,000 ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கிளைண்ட் இப்போ நீங்க டெவலப்பரா இருக்கீங்க, ஒரு கிளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க, எனக்கு இந்த வெப்சைட் இது மாதிரி பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்க அவங்களோட டிமாண்ட் வைக்கலாம், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தந்தீங்கன்னா நான் இவ்வளவு டெவலப் பண்ணி தந்துலான்னு சொல்லிட்டு டிமாண்ட் வைக்கலாம். ஸோ அவங்க அதுக்கு தக்க நீங்க டெவலப் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்னு சொல்லுங்க. இல்லைன்னா கிளைண்ட் வந்து நம்மகிட்ட வந்து அடுத்த இது போயிடுவாங்க. ஸோ கிளைண்ட் சர்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கிளைண்ட் கேட்கறத நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்ச் ஆப்ஷன் இருக்கும்ல, அதை எப்படி கிரியேட் பண்றது? என்ன சர்ச் ஆப்ஷன் ப்ரோ? ஹலோ ப்ரோ, என்ன சர்ச் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை எப்படி கிரியேட் பண்றது? வெப்சைட் சர்ச் ஆப்ஷன் ப்ரோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வரும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. HTML அங்க யூஸ் பண்ண சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிரிப்டிங்ல நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல நீங்க தேவையான பைட்ஸ் எல்லாமே வச்சிருக்கலாம். அதை வந்து நீங்க வெப்சைட்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எங்க வெப்சைட்ல எங்க பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வெப்சைட் ஃபுல்லா வேட்பிரஸ் டெவலப்மெண்ட் ஃபுல்லா நாங்க வேட்பிரஸ் டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ வேட்பிரஸ் பண்ணும்போது இதுக்கான பிளக்கின் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வேட்பிரஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்னன்னா பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளக்கின் சர்ச்சுக்கான பிளக்கின் வந்து உங்களுக்கு அங்கே அவைலபிளா இருக்கும். ஸோ எங்க எக்ஸ்ட்ராவா எழுத வேண்டிய தேவையில்லை. ஸோ வேட்பிரஸ் டெவலப் பண்ணது அதனாலதான் இப்போ வந்து டைப் இதுல இருக்கிறது காரணமாக தான். ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா எதுவுமே எழுத வேண்டிய தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட் அங்கே கொடுப்பாங்க. நான் இதை வந்து நாளைக்கு ஒரு செக்ஷன்ல சொல்லி தரேன். வேட்பிரஸ் டெவலப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி அதுல வந்து பிளக்கின் எல்லாம் எப்படி எடுப்பாங்க நாளைக்கு சொல்லி தரேன். இது வந்து பேசிக். ஸோ ஒரு வெப் டெவலப்பர் நீங்க வந்து வேட்பிரஸ் உடனே போக முடியாது ப்ரோ. இது எல்லாமே படிச்சு ரெண்டு பேசிக்கான இந்த டேக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணா மட்டும்தான் வேட்பிரஸ் நீங்க கையெழுக்கவே முடியும். ஏன்னா வேட்பிரஸ் வந்து இதை விட பயங்கரமா இருக்கும் பண்றதுக்கு. ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய வந்துடும். ஸோ அதுக்கு வந்து கஸ்டமைஸ் செய்யறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ. ப்ரோ இப்போ விக்கிபீடியா அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. அவங்கலாம் எப்படி ப்ரோ ஏர்ன் பண்றாங்க? அவங்க ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான ப்ரோ ரன் பண்றாங்க? ப்ரோ விக்கிபீடியாங்கிறது எதுக்கு ப்ரோ? ஒரு நம்மளோட நாலேஜ் வேண்டிட்டு தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து வெப்சைட்டா நீங்க அது ஒரு வெப்சைட்டா நீங்க பாக்குறதோட ஒரு நாலேஜுக்கு வேண்டி அவங்க யூஸ் பண்றாங்க. பிளாக் மாதிரி தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு ஏர்னிங் எப்படி வரும்னு சொன்னா, பிளாக் என்ன பண்றது, பிளாக் நீங்க போஸ்ட் பண்றீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு, பிளாக்ல உங்களுக்கான கண்டென்ட் நிறைய கண்டென்ட் கொடுக்குறீங்க, கண்டென்ட் போடுறீங்க. ஸோ அதுல இருந்து வர ஏர்ன் பண்றது அவங்க ஏர்ன் பண்றது. ஸோ பிளாக் வந்து இவ்வளவு ரீச் ஆயிருக்கு. சர்ச் இன்ஜின்ல இவ்வளவு ரீச் ஆகும். விக்கிபீடியா பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ல வந்து டாப்ல இருக்கும். நீங்க என்ன சர்ச் பண்ணாலும் விக்கிபீடியா ஃபர்ஸ்ட்ல வந்துடும். இப்போ கொஞ்சம் டல் ஆயிட்டு விக்கிபீடியா. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் இன்ஜின் கொடுத்தீங்க, கூகுள்ல போயிட்டு சர்ச் இன்ஜின் கொடுத்தீங்கன்னா
ஒரு முதல் டாப் 3 இல்லைன்னா டாப் 4. ஓகே ப்ரோ, நீங்க சர்ச் இன்ஜின்ல இப்போ ஏதாவது இப்போ அந்த வெப்சைட் டெவலப் வாட் இஸ் வெப்சைட் சொல்லிட்டு நீங்க சும்மா சர்ச் பண்ணீங்கனாலே அதுல வர இல்லைன்னா 4 சர்ச் வந்து விக்கிபீடியாவோட லிங்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிகமா தேடப்படுறாங்க, அந்த விக்கிபீடியாவோட கண்டென்ட் வந்து அதிகமா தேடப்படுறாங்க மக்கள். ஸோ தேடப்படும் போது சர்ச் இன்ஜின் வந்து டாப்ல வந்துருக்கு. ஸோ சர்ச் இன்ஜின் அப்டேஷன் பண்ணும்போது சர்ச் இன்ஜின் கூகுள் அவங்களுக்கான ஆடிங் வந்துட்டு தான் இருக்கும் அவங்களுக்கான. ஸோ மக்கள் எவ்வளவு தூரமா அந்த பேஜ் ரீச் பண்றாங்களோ, எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கும் அந்த பேஜ். ஸோ அதுக்காக தான் எஸ்இஓ பண்றது மக்கள். ஸோ நாங்க வந்து இந்த வெப்சைட் நீங்க எஸ்இஓ பண்ணல. ஸோ எஸ்இஓ பண்ணீங்கன்னா நீங்க இப்போ ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்தீங்க, வெப்சைட் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து அதிகமா எந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு விக்கிபீடியா வெப்சைட் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. வெப்சைட் நிறைய பேட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பேட்ஸை வச்சு தான் சர்ச் ஆப்டிமைசேஷன் ஒர்க் ஆகுறது. ஸோ அது ரெண்டு லிங்க் பண்ணி மக்கள் இவ்வளவு சர்ச் பண்ணி தேடி இருக்காங்க சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு டாப்ல கொண்டு காட்டும். ஸோ அதுக்கு வேற எஸ்இஓ பண்ணுவாங்க. ஸோ விக்கிபீடியா வந்து அதுல டாப் எடுக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஏர்னிங் நிறைய கிடைக்கிறது. டைனமிக் புரியல. டைனமிக் பேஜ் நீங்க எதை பத்தி கேட்குறீங்க? டைனமிக் வெப் பேஜ் முரளி விஜயன், உங்களோட கொஸ்டின் கரெக்டா கேளுங்க ப்ரோ. டைனமிக் வெப் பேஜ் சும்மா இது மட்டும் கொடுக்குறீங்க ப்ரோ. இப்போ ஒரு டவுட் ப்ரோ. கேளுங்க ப்ரோ. ப்ரோ டைனமிக் வெப்சைட்னா என்ன, ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன ப்ரோ? ப்ரோ இப்ப ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்னன்னா ப்ரோ, ஸ்டாட்டிக்னா ஒரு சிஎம்எஸ் மாதிரி தான், ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதை வந்து நீங்க அடிக்கடி போய் அப்டேஷன் கொடுத்துக்க முடியாது. நீங்க அப்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னாலே நீங்களா போய் பேக் எண்ட்ல அப்டேஷன் கொடுக்கணும். இப்போ அது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸோ நீங்க வந்து அதுவா அப்டேட் ஆகாது கொடுத்தீங்கன்னா, நீங்க போய் பேக் எண்ட்ல அப்டேட் கொடுத்தாதான் அது அப்டேட்டே ஆகும். டைனமிக் என்னன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் வரும். இப்போ நீங்க அதுக்கான ஃபீல்டு ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பீங்க, நீங்க ஸ்டாட்டிக்ல எழுதி வச்ச மாட்டீங்க. டைனமிக்ல என்ன பண்ணுங்க, அதுக்கான ஃபீல்டு ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க கொடுக்குற கண்டென்ட் எந்த பேக் எண்ட் போயிட்டு தேவையில்லை. நீங்க இங்க இருந்தபடியே நீங்க இங்கே கஸ்டம் ஃபீல்ட் வெளியே யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க கொடுக்குற அப்டேஷன் வந்து உடனே சைட்ல அப்டேட் ஆகிடும். ஸ்டாட்டிக்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்க பேக் எண்ட் போய் சர்வர்ட்ட வாங்கிட்டு பேக் எண்ட்ல வச்சுதான் நீங்க அப்டேட்டே பண்ண முடியாது. ஸோ அதோட பேர் தான் டைனமிக் ஸ்டாட்டிக் சொல்லுவாங்க. தியரிஸ் புரியல ப்ரோ நீங்க சொல்றது ப்ரோ. சிஎம்எஸ்னா கொஞ்சம் சவுண்டா பேசு கேட்கலையா ப்ரோ? ப்ரோ சிஎம்எஸ்னா என்னன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ என்ன பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் அங்க இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம மாற்ற முடியும். அதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சொல்லிங்கன்னா சிஎம்எஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அவங்க தர கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஆட் பண்ணணும், அதை இருக்கிறத மாடிஃபை பண்ணணும், எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு மாற்றும் போது அது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். மாத்தலாம், ஆனா அது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணுவாங்க சிஎம்எஸ்ல. ப்ரோ இன்டராக்ட் வித் கஸ்டமர் லெக்சர்ல சிஎம்எஸ்னா என்னன்னு அதை பத்தி பாப்போமா ப்ரோ? ப்ரோ நான் கண்டிப்பா சொல்லி தரேன். இப்ப நாங்க பண்ண சிஎம்எஸ் தான் ப்ரோ. இது சிஎம்எஸ் தான், ஃபுல்லாவே சிஎம்எஸ் தான். கண்ட்ரி மேனேஜ் சிஸ்டம் ஃபுல்லாவே சிஎம்எஸ் தான். அதை வந்து கண்டிப்பா பார்ப்போம் ப்ரோ. சிஎம்எஸ் என்னன்னு சொல்லி கண்டிப்பா பார்ப்போம். நம்ம சிஎம்எஸ் வேற ஒண்ணும் இல்லை ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் அவங்க தந்துருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ வேர்ட்பிரஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து கண்டென்ட் தருவாங்க நமக்கு. அவங்க தர தீம்ல இவ்வளவுதான் இருக்கும். அந்த இவ்வளவு தீம்ல அந்த மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அவங்க தார தீம்ல கண்டென்ட் நமக்கு தக்கிற மாதிரி மாடிஃபை வேணா பண்ணிக்கலாம், தவிர அந்த தீம் வந்து திரும்ப ரீபில்டிங் பண்ண முடியாது. நமக்கு தக்கிற மாதிரி ரீபில்டிங் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணேன்னு சொன்னீங்கன்னா நீங்க வேர்ட்பிரஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். வேர்ட்பிரஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஃபுல்லா எழுத வேண்டியதா இருக்கு. அதுல ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஃபுல்லா இருக்கும் வேர்ட்பிரஸ்ல. ஸோ இப்போ இந்த தீம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தீம் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இந்த எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அவங்க தந்த தீம் இதே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து நாங்க எங்களுக்கான கண்டென்ட் மட்டும் மாத்திருப்போம். இந்த ஆட்டோமேட்டிக் பைத்தான், இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங், இது வந்து நாங்க போட்டது இது. ஸோ இந்த கண்டென்ட்டை மட்டும் தான் நம்மளால மாற்ற முடியுமே தவிர தீமோட எந்த ஒரு இதுவுமே மாற்ற முடியாது நம்மளால இருந்து. ஸோ அது வந்து சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஎம்எஸ் வேர்ட்பிரஸ் சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுவாங்க, மெஜெண்டோ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெண்டு தான் டாப்ல இருக்கு சிஎம்எஸ்ல சொல்லிட்டு பாத்தீங்கன்னா. இன்னொன்று பாத்தீங்கன்னா பிஹெச்பி போவாங்க. இப்போ இந்த சிஎம்எஸ் பாத்தீங்கன்னா நார்மல் வெப்சைட் ஒரு நார்மலா இப்போ எங்க மாதிரி டீச்சிங் வெப்சைட் தான் சிஎம்எஸ் போவாங்க. இதே இது பெரிய ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுட்டு பெரிய கொஞ்சம் ப்ரௌசர் கேம்ஸ் 1 minute ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா பெரிய வெப்சைட் எல்லாம் இருப்பாங்க இல்ல ப்ரோ, அவங்க என்ன நினைப்பாங்க ஃப்ரேம் ஒர்க் பக்கமா போயிடுவாங்க. ஃப்ரேம் ஒர்க்னா என்ன பாத்தீங்கன்னா பிஹெச்பில இருக்கு ஃப்ரேம் ஒர்க், லாரவல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ரியாக்ட் ஜிஎக்ஸ் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் போனீங்கன்னா ரியாக்ட் ஜிஎஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் பக்கமா அவங்க எல்லாம் போயிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டியா இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ளாடியே டிரான்சாக்ஷன் நிறைய இருக்கு. கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் டிரான்சாக்ஷன் வச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்னா அவங்க வந்து கேக்குதா ப்ரோ?
இப்போ அந்த வெப்சைட்ல வந்து கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் டிரான்சாக்ஷன் பேங்கிங் வந்து நிறைய உள்ள வருது. ஸோ அந்த மாதிரி பட விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கு போயிடுவாங்க. ஃப்ரேம் ஒர்க்னா ஃபுல்லி ஆத்தென்டிகேஷன் இருக்கு. நீங்க அவ்வளவு சீக்கிரமாட்டு அதை வந்து பைபாஸ் பண்றதுக்கு முடியாது. ஸோ அதனால வந்து ஃப்ரேம் ஒர்க் போவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் போவாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஹவு டு மேக் ப்ரௌசர் கேம்ஸ் ப்ரோ. எந்த மாதிரி கேம்ஸ் கேட்குறீங்க நீங்க? பிளே ஸ்டோர்ல இருக்க கேம் கேட்குறீங்களா, ப்ரௌசர் கேம்ஸ் வைக்கிறீங்களா? நீங்க கேம் டெவலப்மெண்ட் போனீங்கனாலே கேம் டெவலப்மெண்ட் இதுல வராது ப்ரோ. கேம் டெவலப்மெண்ட் தனி ட்ராக் அது போயிங்க. நீங்க C++ படிச்சீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் வழி நீங்க போயிடலாம். கேம் டெவலப் பைத்தான் படிச்சீங்கனாலும் கேம் டெவலப்மெண்ட் வழி போயிடலாம். ஸோ வெப்சைட் வந்தீங்கன்னா தனியா இருக்கும். ஸோ ப்ரௌசர்ல உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் பண்றாங்க ப்ரோ. அதுக்கெல்லாம் தனி பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ ப்ரௌசருக்கு. ஸோ ப்ரௌசர் கேம்ஸ்க்கு எல்லாம் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஆண்ட்ராய்டு போனீங்கன்னா சொன்னீங்கன்னா பேக் ஹேண்ட்ல வந்து ஃபுல்லா வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே இருந்து சீஷஸ் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் முன்னாடியே போயிடலாம். வேற எங்க எல்லாம் மூவ் போயிட்டோம். ஸோ இவ்வளவுதான் ப்ரோ. டாக்ஸ் இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவாங்க. சிஎஸ் இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ டியூ டாக் எல்லாம் சொல்லிட்டு தரேன் ப்ரோ. இப்போ இவ்வளவு நம்ம நீங்க எடுத்துடலாம். ட்ரைனிங் இருக்குது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாடி ஹெட்டட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செக்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனா தான் நம்ம பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் கிளாஸ் முதல்ல ஒரு செக்ஷன் அந்த செக்ஷனுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுங்க. இப்போ கிளாஸ் ஐடி அப்படின்னா என்னன்னா நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த எல்ஐ டேக் ஒரு கிளாஸ் நான் கொடுப்பேன். இப்ப கிளாஸ் ஈக்குவல் டு அந்த கிளாஸ் நேம் என்ன பாத்தீங்கன்னா லிஸ்ட்னு கொடுக்க. ஒரு கிளாஸ் நேம் சும்மா கொடுக்க. ஒரு கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் எதுக்காகன்னா இப்போ இந்த எல்ஐ டேக் இதுக்கு மட்டும்தான் எனக்கு கலர் மாறணும். இப்போ நான் மேல வந்து ஸ்டைல்ல வந்து எல்ஐ மட்டும் கொடுத்தேன்னா எல்ஐ டேக் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கலர் மாறிடும். ஸோ எனக்கு இந்த எல்ஐ டேக் மட்டும்தான் கலர் மாறணும். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிளாஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டைல் டேக்ல யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸை மேல போவோம். நம்ம மேல போயிட்டு ஸ்டைல் இந்த ஸ்டைல் டேக்ல இந்த கிளாஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணி டாட் பட்டி இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ டாட் லிஸ்ட் அந்த டாட் லிஸ்ட் எங்கெல்லாம் இருக்கு இந்த கிளாஸுக்கு வந்து என்ன கலர் வந்து நான் ரெண்டு கொடுக்கேன். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட் டேக் மட்டும்தான் ரெட் கலர் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒருக்கா நீங்க இந்த கிளாஸ் எழுதிட்டீங்கன்னா இப்போ வேற எங்கேயாவது எனக்கு லிஸ்ட் டேக் வந்து கலர் வந்து ரெட்டா ஆகணும்னு சொன்னீங்க. வேற ஏதாவது பேஜ்ல எழுதிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த லிஸ்ட்லுக்கு வந்து அதே கிளாஸை நீங்க கொடுத்துக்கலாம். அதே கிளாஸ் கொடுத்துட்டு லிஸ்ட். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்னு சொல்ற கிளாஸ் எதுக்கெல்லாம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம் அந்த லிஸ்ட்டுக்கு எல்லா கிளாஸுக்குமே அந்த கலர் அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கு வேண்டி வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதே இதுல வந்து ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஐடி ஈக்குவல் அதே மாதிரி தான் ஐடி. இப்போ ஐடிக்கு வந்து நான் இப்போ லிஸ்ட் 1 நேம் கொடுக்கேன்னா அதே சேம் டைப் தான் ஐடி. இங்க வந்து டாட் யூஸ் பண்ணி கிளாஸை கால் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணுவேன்னா ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். ஹேஷ் லிஸ்ட் 1. இப்போ இது வந்து ஐடி. டாட் யூஸ் பண்ணீங்கன்னா டாட் லிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கிளாஸ். ஸோ இது வந்து கிளாஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஐடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடினா என்னன்னா ஐடி வந்து எதுக்குன்னா இப்போ ஐடி கொடுத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் கொடுக்க முடியும். இந்த ஐடியை நீங்க திரும்ப கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகாது. இந்த ஒரு இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். முதல்ல எதுக்கு நீங்க ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு மட்டும் தான் ஐடி அப்ளை ஆகும். திரும்ப இன்னொரு கொடுத்தீங்கன்னா வேற ஐடி தான் நீங்க கொடுக்கணும். சேம் நேமே கொடுக்க முடியாது. ஸோ அது வந்து ஐடி. அதுக்கப்புறம் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ். நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் கிளாஸ். இந்த கிளாஸ்ல நீங்க ஒரு ஸ்டைல எழுதிட்டீங்கன்னா அந்த கிளாஸை வந்து ஒரு கஸ்டமர் பேஜுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க கிளாஸ் கால் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா ஸ்டைலுமே அதுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஐடி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலரா அந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் எனக்கு ஸ்டைல் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஒரு ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த மாதிரி வெப்சைட்ல அங்க ஒரு இப்போ என்ன பண்றது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலரா இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம.
ஸோ இதை வந்து நம்ம ஒரு வெப்சைட்டா பாத்துக்கலாம். ஒரு வெப்சைட்டா எப்படி இதை டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, சிம்பிளா ஒரு வெப்சைட்டா எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான். இப்ப டியூ டாக் எல்லாம் யூஸ் பண்ணி பூட் ஸ்ட்ராப் ஏன்னா அடுத்த செக்ஷன்ல வேற பூட் ஸ்ட்ராப் இதுக்கு ரெண்டையும் சேர்த்து பூட் ஸ்ட்ராப்னா HTML உள்ள ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் பூட் ஸ்ட்ராப், வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு அது பாக்குறதுக்கு. நான் இதை மட்டும் சொல்றேன். இப்போ வெப்சைட் எப்படி நார்மலா கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து பூட் ஸ்ட்ராப்பை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். முதல்ல வந்து செக்ஷன் இப்போ நான் செக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ்க்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா மெனுன்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மெனு அங்க மேல டாப்ல வரும்ல, ஹோம், அபவுட்டர்ஸ், அந்த கான்டாக்டர்ஸ், அந்த மாதிரி வேலைகளுக்கு வேண்டி ஒரு மெனு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸுக்கு கீழே ஒரு டிவ் டாக், ஒரு பாகம் எனக்கு வேணும். அந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து என்ன கொடுக்கேன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சும்மா நேம் இந்த மாதிரி சும்மா நேம் மட்டும் கொடுக்கேன், கிளாஸ் கொடுக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா ஒரு யூஎல் கொடுக்குறேன். ஒரு யூஎல் டாக் உள்ளாடி எல்ஏ டாக் யூஸ் பண்றேன். இதுல வந்து என்ன பண்றேன்னா ஹோம் இதுல பாத்தீங்கன்னா ஹோம், அபவுட்டஸ், கான்டாக்டஸ் இந்த மாதிரி பட்டா ஒரு 3 தான் கொடுத்தீங்க. இப்போ ஒரு டிவ் செக்ஷன் கிளாஸ் மேல ஒரு மெனு கிளாஸ்க்குள்ளாடி ஒரு டிவ் போட்டு அதுக்குள்ளாடி ஒரு யூஎல் கிளாஸ். ஸோ இது வந்து அன்ஆர்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சிஎஸ் நம்ம எழுதும் போது அதை இன்ல எல்லாம் மாத்திடலாம். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கண்டென்ட். இப்போ செக்ஷன் முடிஞ்சு, ஒரு செக்ஷன் முடிஞ்சு. இது வந்து மெயின் செக்ஷன், மேலே செக்ஷன் அவ்வளவு முடிஞ்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னதான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் கொண்டு வரேன். ஒரு செக்ஷன் கிளாஸ், அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கேன். அதுக்கு வந்து கண்டென்ட் பாடியில ஒரு கண்டென்ட் கிளாஸ் கொடுக்கேன். கிளாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றேன்னா ஒரு டிவ் கிளாஸ் மெயின் சும்மா ஃபுல்லா. இப்போ இந்த டிவ் வந்து பிரிக்க போறோம் நம்ம. ஃபுல் டிவ் டாக் ஃபுல்லா எடுத்துட்டு அந்த ஃபுல் டிவ் டாக் அதுக்கு இருக்குன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா இருக்கு. இப்போ ஒரு பேஜ் ஃபுல்லா, இந்த பேஜ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துட்டு அந்த பேஜ்ல வந்து 3 பாகமா பிரிக்கும். அதுக்குதான் ப்ரோ ஒரு மெயின் டிவ் கொடுக்கும். ஒரு மெயின் டிவ், இது வந்து மெயின் டிவ். அந்த மெயின் டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்து அவன் கண்டிப்பா ஸ்டைல் எழுத வேண்டிய, அதனால ஃபர்ஸ்டே கிளாஸ் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் கொடுத்தது போற மாட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன், இது வந்து ஒரு ஃபுல் டிவ் ஆயிடுச்சு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹரிசான்லாம் ஒரு ஃபுல் டிவ் ஆயிடு. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹரிசான்லாம் ஒரு ஃபுல் டிவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹரிசான்லான டிவ் வந்து நான் 3 பிரிக்க போறேன். இப்போ என் தேவைக்கு போற மாதிரி டிவ் போட்டு 3 பிரிக்க போறேன். ஸோ அதுக்கு உள்ளாடி ஒரு டிவ், அந்த டிவ் கிளாஸ் என்ன கொடுக்கேன், இந்த டிவுக்கு வந்து கிளாஸ் கொடுக்கேன். காலம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கொடுக்கேன் டிவ். இப்போ இது என்ன ஆச்சு, ஒரு டிவ் நான் பிரிச்சாச்சு. ஸோ ஒரு ஃபுல் டிவ்ல ஒரு பாதி நான் பிரிச்சாச்சு, ஒரு பாதி. இப்போ அதே டிவுக்குள்ளாடி அடுத்த பாதி. ஸோ இதுக்குள்ளாடி நான் என்ன எழுத போறேன், ஒரு டாக் போட்டுட்டு ஒரு ஹாய்னு சும்மா எழுதி வைக்க. ஒரு டிவுக்குள்ளாடி ஹச்சுக்குள்ளாடி இந்த டிவுக்குள்ளாடி இந்த கண்டென்ட், இதுக்குள்ளாடி இந்த கண்டென்ட். ஸோ இது வந்து ஸோ மெயின் கண்டென்ட், மெயின் டிவ் இங்க வரை இருக்குது. மெயின் டிவுக்குள்ளாடி ஒரு டிவ், 2 டிவ், 3 டிவ். ஸோ இந்த இவ்வளோ டிவே நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்னா இந்த காலத்துக்கு வந்து இப்ப நம்ம ரன் பண்ணி பாத்தீங்கன்னா, இதை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அது அன்ஆர்டர்ல இருக்குது. இந்த டிவ் வந்து எப்படி இருக்கு, கீழே கிளையா இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்டைல் நம்ம இன்னும் எழுதலை. ஸோ இந்த காலம் வந்து இப்படிதான் இருக்கு. நம்ம வியூ பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கு. நமக்கு அபவுட்டஸ், கான்டாக்ட்ஸ், இது வந்து டிவ். அந்த நம்ம ஹாய் எழுதிருக்கலாம், அந்த டிவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமாட்டு நம்ம இதுக்கு வந்து சிஎஸ்எஸ் எழுத போறோம். ஸோ சிஎஸ் எழுதும் போது என்ன பண்ணுவேன்னா, இப்போ யூஎல் இருக்குல்ல, இப்போ யூஎலுக்கு வந்து நான் இல்ல என்ன எழுதி கொடுக்கேன், ஸ்டைல் கொடுக்கேன். என்ன கொடுக்கேன்னா இந்த இருக்குல்ல, இந்த பாயிண்ட் எனக்கு வரக்கூடாது. ஸோ இது வந்து மெனு. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் வரக்கூடாது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த யூஎலுக்கு வந்து எனக்கு லிஸ்ட் டைப் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து என்ன கொடுக்கேன்னா நான் கொடுக்கேன். ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் வரக்கூடாது. ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட் எனக்கு வராது. ஓகேவா ப்ரோ? இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு வரவே செய்யாது. இப்போ இந்த எல் இருக்குது, இந்த எல்லுக்கு என்ன பண்ண போறேன்னா, இப்போ எனக்கு இந்த ஒரு எல் மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த எல்லை வந்து நான் மேலேயே சும்மா டிக்ளேர் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னா
இப்போ இந்த எல்லுக்கு வந்து மேலே வந்து நான் இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ இந்த டிவ் கிளாஸுக்குள்ளாடி நேவுக்குள்ளாடி இப்போ இந்த நேவுக்குள்ளாடி இந்த எல்ஏ டேக். ஸோ டாட் என்ஏவி நேவுக்குள்ளாடி இந்த எல்ஏ டேக். அந்த எல்ஏ டேக் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இன்லைன்ல வரணும் அது. ஸோ டிஸ்பிளே இன்லைன் பேக். ஸோ இந்த இவ்வளோதையும் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த லிஸ்ட் வந்து இன்லைன்ல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ். ஸோ ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் இது வந்து ஒரே லைன்ல ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அதை விட ஒரே லைன்ல ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த செக்ஷன், இந்த ஹெடர் செக்ஷனுக்கு ஒரு கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. அப்படின்னா இந்த ஹெடர் செக்ஷன் நான் என்ன வச்சிருக்கேன்? இப்போ மெனுக்குள்ளாடி நேவ், இந்த நேவுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு கலர் மட்டும் கொடுக்கேன். அப்போ இந்த நேவ் கிளாஸுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கேன். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கேன்? ஒரு ரெட் கொடுக்கேன்னு வச்சுக்கோங்க, ரெட். இப்போ நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மெனுக்கு வந்து ஒரு கலர் செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றேன்? இப்போ இந்த நேவ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா தெரியணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹைட் கொடுக்கேன், ஒரு ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கேன். ஹைட் 50 பிக்சல், ஹைட் 50 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது? இந்த ஹோம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். கீழே இறங்கி நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கு தோணுதுன்னா அப்போ எனக்கு என்ன பண்றேன்? இப்போ இதே இதுல மார்ஜின் கொடுக்கேன். மார்ஜின் என்னன்னா மேல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான், கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் தான். ஸோ எனக்கு வந்து மேல வந்து ஸ்பேஸ் வேணும். ஸோ மார்ஜின் டாப்ல ஒரு 10 பிக்சல் கொடுக்கேன், ஒரு 10 பிக்சல் கொடுக்கேன். அப்ப என்ன ஆச்சு? மார்ஜின்ல இருந்து எனக்கு இந்த லைன்ல வந்துடுச்சு அது. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு? இந்த ரெட்ல இருக்கு, இந்த கலர் எனக்கு ஒயிட்டா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ என்ன பண்றேன்னா அந்த நேவ் எல்லைக்கு வந்து கலர் எல்லாம் கொடுக்குறேன், ஒயிட் கொடுக்குறேன். ஒயிட் கொடுத்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்றேன், கலர் ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு தேவைப்படுது அந்த ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்குமே அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா ஃபாண்ட் பெருசாக. ஸோ ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம அதுக்கப்புறமா இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு கேப் வரணும். ஸோ அந்த மாதிரி பட்ட இப்போ இந்த ஹோம் ரெண்டு இவ்வளவுதான் கேப் இருக்கு, அபவுட் அஸ் இவ்வளவுதான் கேப் இருக்கு, இதுக்கு வந்து இவ்வளவுதான் கேப் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன கேப் தரலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு பேடிங் கொடுக்கும். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்கும். இப்போ ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட் அஸ் இதுக்கு வந்து இவ்வளவு வந்து பேடிங் வந்துட்டு. ஸோ எனக்கு இப்போ என்ன கொஞ்சம் கூட பேடிங் நிறைய வந்தனால கொஞ்சம் கூட கீழே வந்து ஹைட்டை கூட்டிக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஸோ ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தேன்? ஒரு 50 கொடுத்துருந்தேன், ஒரு 70 கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் இது வந்துருச்சா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவ் டேக். இப்போ இந்த டிவ் டேக் எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஈக்குவலா பிரிக்கணும். இப்போ டிவ் டேக் ஸோ இந்த காலம் அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன்னா ஸோ டாட் காலம் அதுக்கான கிளாஸ். அந்த டிவ் டேக் எனக்கு எவ்வளவு பிரிக்கணும்? ஒரு 30 பிரிக்கணும். அப்போ 100 ஆகும். ஸோ எப்படி பிரிக்கணும்னா இப்போ இந்த டிவ் ஃபுல்லா இருக்குது, இதை வந்து ஒரு 30 அப்போ 90 ஆயிடுச்சு. ஸோ அந்த ரேஞ்சிலேயே பிரிக்கலாம், பரவாயில்ல. ஸோ இந்த காலத்துக்கு வந்து பிரித்து கொடுக்கேன், ஒரு 30% கொடுக்கேன். 30% கொடுத்துட்டு ஃப்ளோட் லெஃப்ட் கொடுக்கேன். ஸோ ஃப்ளோட் லெஃப்ட்னா என்ன நான் சொல்றேன்? இப்போ ஃப்ளோட் லெஃப்ட் பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துட்டேன்னா இப்போ ஃப்ளோட் லெஃப்ட் கொடுக்குறேன்னா நம்ம என்ன ஆகும்னா இப்போ இந்த வித்து 30% அதை எடுத்துட்டு இப்போ நீங்க இன்ஸ்டேட் மட்டும் பண்ணி பாருங்க. இன்ஸ்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ எங்க இருக்குதுன்னா இருக்குது காலம் h2 div in content div இந்த இருக்கு ஒரு காலம் 30% அதை எடுத்து 30% எடுத்துருக்குது. இந்த div 30% எடுத்துருக்கு, இந்த div 30% எடுத்துருக்கு. ஸோ இந்த ஃப்ளோட் எதுக்காக ஏன்னா இப்போ 30% கொடுத்தாலுமே அது கீழே தான் இருக்கு. ஸோ அந்த காலத்தை வந்து இந்த பக்கம் மாத்துறதுக்கு ஃப்ளோட் லெஃப்ட் தான் அதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கமா அது எல்லாமே கனெக்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்குது? ஒரு நல்ல அவ்வளவா ஒரு லுக் வந்து கிடைக்க மாட்டேங்குது இல்ல, அந்த லுக் வந்து கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்றது பேர் தான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த டிவுக்கு வந்து இப்போ இந்த டிப்புக்கே நான் கலர் கொடுக்கனே, பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கிரீன் கொடுக்கேன்.
div full வரும் some கொடுத்துட்டு ஒவ்வொரு டிவுக்கு வந்து மார்ஜின் கொடுக்கலாம். மார்ஜின் டெப்த் இப்போ மார்ஜின் டெப்த்ல வந்து 10 பிக்சல் பாத்தீங்கன்னா தெரியும். ஹாய் இது தனியா பிரிஞ்சுட்டு இது தனியா பிரிஞ்சுட்டு இது தனியா பிரிஞ்சு. ஸோ இப்போ வந்து மேல டாப் லேயர் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு சென்டர் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுன்னா மெயின் டிவ். ஸோ இந்த டிவ்ல வந்து மெயின் கண்டென்ட் இருக்கிற இந்த மெயின் கண்டென்ட் வந்து எவ்வளவு இருக்கணும் எனக்கு இப்போ நீங்க இங்க வந்து டச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கே எல்லா இதுவுமே மாத்திக்கலாம். நீங்க இப்போ மெயின் கண்டென்ட் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு மெயின் கண்டென்ட் இருக்கு. மெயின் கண்டென்ட் எனக்கு ஸோ என்ன பண்ணி இதே வந்து ஒரு வந்துடும் எல்லாமே. என்னன்னு தெரியல, இது வர மாட்டேங்குது. ஸோ மெயின் கண்டென்ட்டை வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு மார்ஜின் டாப் வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். இந்த மெயின் கண்டென்ட் மட்டும் இந்த காலத்துக்கு வந்து ஒரு மார்ஜின் கொடுக்கேன். மார்ஜின் டாப்ல எனக்கு ஒரு 20 பிக்சல் தான் சொல்லிட்டு 20 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேற வந்து கீழே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட் கொஞ்சம் இதாக வந்து. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு உள்ளாடி இருக்க இந்த H2 இருக்கு. இந்த H2 என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. ஸ்டைல் கொடுத்து டெக்ஸ்ட் இப்போ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். இப்போ பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் ஆயிடும். இப்போ இந்த ஒரு டேக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆயிடும். ஸோ இதுக்குள்ளாடி நீங்க இனி வந்து இந்த ஹாய் இந்த ஒரு டிவ் இந்த ஒரு ஸோ டிவா பிரிச்சு நீங்க அதுக்கு வைக்கிற மாதிரி கண்டென்ட் நீங்க ஆட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வெப்சைட் வந்து கண்டென்ட் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஃபுட்டர் டேக் இருக்கும். இது வந்து பாடி டேக் இருக்கு. பாடி டேக் இவ்வளவு முடிஞ்சிடும். பாடி டேக் முன்னாடி லாஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபுட்டர். ஸோ பாடி டேக் வந்து ஃபுட்டர் டேக் யூஸ் பண்ணணும். ஃபுட்டர் டேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவ் போடுறோம். அதுக்கு ஒரு டிவ் கிளாஸ் வைக்கிறோம். அதுக்கும் ஒரு டிவ் அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அதுக்கு வந்து ஃபுட்னு சொல்லிட்டு வைக்கிறோம். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து H1 போடுறோம். H1 போட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் காப்பி ரைட்ஸ் அப்படிப்பட்டதை வைக்கிறோம். ஸோ இந்த ஃபுட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கும் நமக்கு காப்பி ரைட்ஸ் இருக்கா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஒன் செகண்ட். சாரி ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்ஸ் இப்போ அந்த ஃபுட் வந்து மேலே இருக்கு. நமக்கு பார்க்கும்போது ஃபுட் பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ ஃபுட் வந்து எப்போதுமே கீழே தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபுட்டர் டேக் இந்த ஃபுட்டுக்கு வந்து பாட்டம் வந்து சிவா கொடுத்துடலாம். ஸோ ஃபுட் அந்த கிளாஸை டிக்ளேர் பண்ணிட்டு பாட்டம் அது பாட்டம்ல 0.
ஸோ மார்க்ல போய் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா பாட்டம் 0 வருது. ஸோ இதில் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம அங்கே வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம் ஃபில்டரில். பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பாட்டம் 0 கொடுத்துட்டு அலைன் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் இந்த H1 வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நான் லாஸ்ட் சொல்லிதான் எப்படின்னு டெக்ஸ்டைல் சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆயிடும். இதே மாதிரி டெக்ஸ்டைல் சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆயிடும், இதாகிட்டு ஸோ சென்டர் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூட் ஸ்ட்ராப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து CSS யூஸ் பண்ணணும், HTML யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப் சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பூட் ஸ்ட்ராப்னா வேற எதுவுமே இல்லை, ஒரு பூட் ஸ்ட்ராப்னா அவங்க வந்து ஆல்ரெடியா இன்பில்ட்டா நிறைய கிளாஸ் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுல வந்து கிளாஸ் நம்மளா எழுதி அந்த கிளாஸுக்கு வந்து இது கொடுத்தோம். அப்படிதான் ப்ரோ, அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஸ்டைல் கொடுத்தோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களே ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. அந்த கிளாஸை நம்ம இன்கிரேட் பண்ற மூலமா நம்ம சைட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களே கிளாஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸை வந்து நம்ம சைட்ல இன்கிரேட் பண்ணி அந்த கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பண்ண வந்தவங்க தான் பூட் ஸ்ட்ராப் சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வருவாங்க. ஸோ ஓகே ப்ரோ, அது வந்து எப்படின்னா பார்க்கலாம். இப்போ பூட் ஸ்ட்ராப்னா இப்போ கூகுள் போனீங்கன்னா தெரியும், பூட் ஸ்ட்ராப் வந்து CDN தான் இருக்கும். ஸோ CDN வேற ஒண்ணுமே இல்லை, அந்த பேக்கேஜை வந்து அந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு பூட் ஸ்ட்ராப் வந்து ஒரு CDN ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை வந்து நம்மளோட சைட்ல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பூட் ஸ்ட்ராப் CDN அடிச்சு போனீங்கன்னா போதும். பூட் ஸ்ட்ராப் CDN. ஸோ பூட் ஸ்ட்ராப்னா இது மாதிரி தான் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணிடுவாங்க இது. ஸோ இந்த CSS நம்மளோட சைட்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு பேஜ் போயிடலாம். இப்போ போயிட்டு அதை சேவ் பண்ணிக்கலாம். .html. ஸோ இது வந்து என்னன்னா பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணணும். ஸோ HTML யூஸ் பண்றோம். அதே மாதிரி டைட்டில் வந்து ட்ரைனிங், அதே மாதிரி டைட்டில் கொடுக்கும். இப்போ இதுல வந்து என்ன பண்றேன்னா நம்ம அந்த பூட் ஸ்ட்ராப் இப்போ நீங்க பார்த்த இந்த பூட் ஸ்ட்ராப்பை அங்க வந்து லிங்க் பண்ணி விட போறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா லிங்க் href. அந்த hrefல அந்த லிங்க் பூட் ஸ்ட்ராப் அந்த லிங்க்.
ஸோ ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அந்த பூட் ஸ்ட்ராப்ல ரன் ஆகக்கூடிய அந்த அனிமேஷன் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கிறது பூட் ஸ்ட்ராப் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்டோட அந்த பண்டில் ஃபைலையே நம்ம இன்பில்ட் பண்ணணும் நம்ம சைட்ல. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்டட் ஆகும். ஸோ ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் அதுக்கான சோர்ஸ் என்னது, இந்த சோர்ஸ் இவ்வளோத்தையும் நம்ம முதல்ல இன்பில்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ ஓகேவா, இப்போ வந்து பாடி டேக் முன்னாடி இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா அந்த பூட்ஸ்ட்ராப்ல எல்லா கிளாஸையுமே நம்ம இதுக்குள்ள கொண்டு வர போறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம முதல்ல அதே மாதிரியே ஒரு செக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ண செக்ஷன் கிளாஸ், அதே மாதிரியே ஒரு மெனு கிளாஸ், ஒரு மெனு டேக் யூஸ் பண்றோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன பாத்துக்கன்னா டிவ், அங்க நம்ம மெனுக்கு வந்து நேம் கிளாஸ் யூஸ் பண்ணணும். இங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களே ஒரு கிளாஸ் தாராங்க நமக்கு, கண்டெய்னர் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தாராங்க கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்கு உள்ளாடி ஒரு டிவ் டேக், டிவ் அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்காங்க, அது வந்து ரோ. ஸோ ஓகேவா ப்ரோ, இப்ப இந்த கண்டெய்னர் இந்த கிளாஸ் இந்த ரோ அப்ப எப்படி ஆகும்னா கண்டெய்னர்னா நான் சொல்றேன் பூரா எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு வெப்சைட் எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா என்னோட இந்த இருக்குல்ல இந்த லைன் இதுல வந்து இந்த லைன் ஒரு பிட் கரெக்டா இருக்கு பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இப்போ இந்த இவ்வளவு பிட் தான் எனக்கு வேணும். ஸோ இது வந்து கண்டெய்னர், ஒரு கண்டெய்னருக்குள்ளாடி இவ்வளவும் இருக்கு, இந்த ஒரு பாக்ஸும் இந்த கண்டெய்னருக்குள்ளாடி இருக்குது. ஸோ இது வந்து கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்குள்ளாடி என்னோட கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க டிவ் கிளாஸ் ரோ, அந்த ரோய்க்கு உள்ளாடி ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரோய்க்கு வந்து மெனுக்கு வந்து நம்ம அங்க வந்து யூஸ் பண்ணலாம். மெனுக்கு வந்து நம்மளே ஒரு மெனு போட்டு அதை வந்து யூஐ டேக்ல எடுத்து ஸோ அந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து அவங்களே ஒரு மெனு டேக் நமக்கு தாராங்க. ஸோ ஸோ அவங்க ஒரு மெனு டேக் நமக்கு தாராங்க. ஸோ என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ இதுல இந்த மெனு டேக் இந்த இருக்கு மெனு டேக் இப்போ நம்ம அங்க வந்து எப்படி பிரிச்சோம்னா டிவ் வச்சு பிரிச்சோம் தெரியுமா, நம்ம டிவ்வ வந்து விட்டு கொடுத்து பிரிச்சோம். இங்க அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா இப்போ இவ்வளவு வந்து ஒரு வெப்சைட் இப்படி இருக்குன்னா அந்த ப்ரௌசர்ல வந்து 12 காலமா பிரிச்சிருப்பாங்க. 12 இந்த இதோட சைஸ் வந்து மொத்தமாட்டு 12 இருக்கும், ஃபுல்லா 12. அந்த 12 வந்து நம்ம என்ன பண்ணோம் 100ல இருந்து 30 பிரிச்சோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இவ்வளோத்தையும் 12 வச்சுட்டு இதுக்குள்ளாடி 12 வந்து செப்பரேட்டா பிரிப்பாங்க. ஸோ நமக்கு தேவைன்னா 4 4 4 அப்படி இல்லைன்னா 7 5 இல்லைன்னா 8 இங்க 4 இங்க. ஸோ 12 அந்த 12க்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம பிரிச்சு நம்ம டிவ் வந்து அசைன் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல வந்து கண்டெய்னர் ஹெட்டர் இருக்குது, கண்டெய்னர் இருக்குது, ரோ இருக்குது, இந்த காலம் MD8 MDSM. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எதுவுமே வேண்டாம், பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்டேஷனே போலாம். டாக்குமெண்டேஷன் இங்க போறீங்கன்னா உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்போட எல்லாமே இதுல இருக்கும். இப்போ நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணணும், லிங்க் இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்டைல் ஷீட் JS, இதுக்கான JS இவ்வளோ இருக்கு. இது வந்து ஃபாண்டாசம் எல்லாமே சேர்த்து வரும் நமக்கு. ஃபாண்டாசம் அந்த மாதிரிப்பட்ட ஃபாண்டாசம்னா என்னன்னா ஒரு சைட்டுக்குள்ளாடி இப்போ ஐக்கான் இருக்குல்ல, இப்போ வந்து சர்ச் ஐக்கான், குளோபல் ஐக்கான், இந்த ஐக்கான் எல்லாம் வரது பார்த்தீங்கன்னா ஃபாண்டாசம் சொல்லிட்டு அவங்க ஒரு பண்டில் தர்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு API மாதிரி தான் நமக்கு பார்க்கறது இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம சைட்ல ஆக்சஸ் பண்றதுக்கு வேண்டி அவங்க ஒரு லிங்க் ஆட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல நம்ம சைட்ல இன்டிகேட் பண்ணிட்டோம்னா அவங்களோட சைட்ல இருக்கிறத இப்ப பாத்தீங்கன்னா ஃபாண்டாஸ் சொல்லிட்டு இன்னொரு தனியாவே ஒரு இது இருக்குது, ஃபாண்டாசம். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ஐக்கான் இருக்குது. இந்த ஃபாண்டாஸ்ல இவ்வளவு இது எல்லாமே ஐக்கான். நீங்க சைட்ல ஒவ்வொரு சைட்லயும் பாத்துருக்கீங்க இவ்வளவு ஐக்கான் இருக்கும். ஃபாண்டாஸ் சொல்லிட்டு இவ்வளவு ஐக்கான் இருக்கு. இந்த ஐக்கான எல்லாத்தையுமே நம்ம சைட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் ஃபாண்டாசம் ஸ்கிரிப்ட்.
அந்த ஃபாண்ட் ஆசமா யூஸ் பண்றது ஐ கிளாஸ் இந்த மாதிரி பட்டா நீங்க அந்த கிளாஸ் போனா நீங்க நம்ம பெருசா எதுவுமே இதில் தேடி எடுக்க நம்ம பெருசா டைப் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நம்ம எப்படி அதை யூஸ் பண்றோம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிட்டு தெரிஞ்சாலும் இந்த சைட்டை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம சூப்பராகவே. ஸோ அந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்டாஸ் யூஸ் பண்ணி எல்லாமே ஒரு லிங்க் தான் வந்து நமக்கு எல்லாமே லிங்க் கொடுத்தீங்கன்னா அவங்களோட எல்லா கிளாஸையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சைட்ல வந்து. ஸோ அதுக்காக யூஸ் பண்றது ஃபாண்டாஸ் சைட் இருக்கு. ஸோ இது வந்து இருக்கும் ஃபாண்டாஸ் உள்ள தனியா இருக்கும், பூட்ஸ்ட்ராப் உள்ள தனியா இருக்கும், மின்டா ஜேஸ் தனியா இருக்கும். ஸோ இவ்வளவு திறமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லே அவுட் பாத்தீங்கன்னா கண்டெய்னர் இருக்கு. பாத்தீங்கன்னா கண்டெய்னர் 100 பிக்சல், ஸ்மால் எக்ஸ்ட்ரா ஸ்மால்னா இஎஸ், ஸ்மால் எஸ்எம், எம்டி லார்ஜ் ஸ்கேல், எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்கேல். ஸோ இதுக்கான எக்ஸ்ட்ரா லாஜிக்கல் இதுக்கான ஒவ்வொரு ஸ்கீனோட பொறுத்து. ஒரு இப்போ லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்போ 1200 இருக்கும், மொபைல் பார்த்தீங்கன்னா 768 இருக்கும், 576 இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண ஸ்கிரீனுக்கு தக்க அந்த நம்ம பண்றது வந்து குறைஞ்சு வரணும். இப்போ வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிவா இருக்கணும். இப்போ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அங்க வந்து ரெஸ்பான்ஸா இருக்கணும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 பிக்சல் இருக்கும்னு நினைக்கிறேன் லேப்டாப். ஸோ இதுல வந்து எனக்கு இவ்வளவு தெரியும். ஸோ இதோட பெரிய ஸ்கிரீன் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜா இருக்கும். ஸோ அங்க வந்து அந்த வெப்சைட் எப்படி தெரியும். நீங்க மொபைல் பாத்தீங்கன்னா மொபைல்ல பாக்குறதுக்கும் வெப்சைட் லேப்டாப்ல பாக்குறதும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பூட்ஸ்ட்ராப் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரோ எடுத்தாங்க, அந்த ரோ வந்து ஃபுல்லா எடுத்துட்டாங்க. அந்த ரோல வந்து காலம் 8 காலம் 4 நான் எப்படி படிச்சிருக்கேன். காலம் 8ல எனக்கு வந்து இந்த 2 கிளாஸும் இருக்கணும், காலம் 4ல வந்து இந்த 2 கிளாஸும் இருக்கணும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சதுதான். ஸோ கொஞ்சம் ஸ்பீடா போடுறதுக்காக நான் எடுத்து காட்டுறேன் சொல்லிட்டு. அப்போ எனக்கு இந்த 8 கிளாஸ்ல 8 அந்த தொழில 8ல வந்து எனக்கு இந்த 2 இருக்கணும், இந்த ஃபோனும் அட்மின் ஜிமெயில் இருக்கணும். 4ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயினர்ஸ் நோ சொல்லிட்டு இந்த கிளாஸ் இருக்கணும். ஸோ அப்படி வச்சிருக்காங்க. இப்போ நான் அடுத்த செக்ஷனுக்கு வரேன். ஒரு செக்ஷன் முடிஞ்சு ஹேட்டர் செக்ஷன். இப்போ அடுத்த செக்ஷன் அதே மாதிரி அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கேன், அது வந்து கண்டெய்னர், அதுக்கு ஒரு ரோ கொடுக்கேன். இப்போ அந்த கிளாஸ் நான் எப்படி பிரிக்கேன்னா 4ம் 8மா பிரிக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் காலம் எம்டினா மிக்ஸ் கேரி. இப்போ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேப்டாப் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து எம்டி மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இதே நீங்க மொபைலுக்கும் பண்றீங்கன்னா ரெஸ்பான்சிவ் எழுதும் போது இதுக்கு வந்து எஸ்எம் எக்ஸல் வந்து சேர்த்து கொடுக்க வேண்டியது வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 418 இருக்குன்னா 4க்குள்ளாடி அப்ப எனக்கு ஒரு தொழில் காலத்துக்குள்ளாடி 4ல இவ்வளவு இருக்கணும், 8ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனு எல்லாமே இருக்கணும். அங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மெனுக்கு வந்து நம்மளாவே யூஐ டேக் போட்டோம், எல்ஐ டேக் போட்டோம், அதுக்கு வந்து கிளாஸ் இருந்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது எதுவுமே தேவையில்லை, நீ எழுத வேண்டிய தேவையே இல்லை. நேவ் கிளாஸ் நேவ் பார் எக்ஸ்பாண்ட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அவங்களே தராங்க. ஸோ அந்த உங்களுக்கு அதை இந்த வெப்சைட்ல வந்து எப்படி தேடணும்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியா உங்களால பண்ண முடியும். பூட்ஸ்ட்ராப் நேவ் பார் வெர்டிகல் அரே நேவ் பார். ஸோ நேவ் பார் வெர்டிகல் நேவ்ஸ் போனீங்கன்னா அவங்களே இன்பில்டா அவங்க தருவாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இன்டிகிரேட் பண்ணி நம்ம சைட்ல கொண்டு வந்துடலாம். ஸோ அதுதான் இங்க நான் இருக்கேன். ஸோ அவங்க தந்த அந்த நேவ் கிளாஸ். ஸோ இது வந்து நம்ம ஸ்டைல் எதுவுமே எழுத தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும் அதுல போய். ஸோ நேவ் கிளாஸ் யூஎன் நேவ் பார் இது எல்லாமே அதுல இருக்கு, அவங்க தந்த கிளாஸ் தான். நம்ம எக்ஸ்ட்ராவா எழுத வேண்டிய எந்த ஒரு கிளாஸுமே இல்லை, அவங்க தார கிளாஸை நம்ம சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க இதுல வந்து வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து நம்ம ஈவென்ட் இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோத்தையும் முடிச்சுட்டோம். ஸோ எட் டைம் முடிஞ்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா செக்ஷன் பேனர் இது கீழே. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கரோசல் நான் போட்டிருக்கேன். இந்த வெப்சைட் நான் வந்து கம்பெனில வேற இதுக்கு பண்ணது. ஸோ இதுல வந்து கரோசல் போட்டிருக்கேன். ஸோ கரோசல்லாம் வேற எதுவுமே இல்லை, ஒரு ஸ்லைடர் தான். ஒரு வெப்சைட்ல ஸ்லைடர் இருக்குல்ல, ஸ்லைடர் போட்டதான் கரோசல் சொல்லுவாங்க. இந்த கரோசலுமே நீங்க சைட்ல எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா அவள் கரோசல் இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சுட்டா வரும். அவள் அந்த கரோசலோட நேம் பாத்தீங்கன்னா அவள் கரோசல் போங்க, பேசிக் டெமோ அவள் கரோசல் இந்த டெமோ பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களே எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. செட்டப் இந்த மாதிரி தான் இருக்கணும், அதுக்கான HTML இது. ஸோ இதை வந்து நம்மளோட சைட்ல நமக்கு இப்ப கரோசல் தேவைப்படுதுன்னா அதை வந்து நம்ம சைட்ல வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து எப்படின்னா காலம் MD12. ஸோ எனக்கு அந்த ஃபுல் விண்டோலயும் வேணும், அந்த ஃபுல்லா நான் எதையுமே பிரிக்கல. ஸோ அந்த ஃபுல் விண்டோலயுமே எனக்கு அந்த கரோசல் தெரியணும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கரோசல் வச்சிருக்கேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா H1 டைப் நான் ஒரு சேரிட்டி சைட் தான், அது சேரிட்டி சைட். ஸோ பி வச்சிருக்கேன், பி டேக் யூஸ் பண்ணிருக்கேன், H1 டேக் அதுக்கான இது எழுதிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா இதுக்குள்ளாடி எனக்கு ஆறா பிரிச்சிருக்கேன். ஓகே அப்போ புரிஞ்சுன்னா இப்போ அந்த 12 அந்த ஃபுல்லா தெரியான கரோசல், அதுக்கு உள்ளாடி நான் திரும்ப 6 அந்த 12க்கு உள்ளாடி 6 திரும்ப பிரிச்சு அதுக்கு
கன்னடு அங்க என்ன கன்னடு வரணுமோ அந்த கரோசல் அதை நம்ம போட்டுக்க வேண்டிய தேவைதான். இப்ப அது அடுத்து பாத்தீங்கன்னா அதே கரோசல் தான் ஃபுல்லா ஆயிருது. எனக்கு வந்து 3 கரோசல் இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ப்ரோ. கொஞ்சம் நீங்க அது கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ நிறைய இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் இப்போ சொன்னீங்கல்ல ப்ரோ, இப்போ இந்த இதெல்லாம் இப்போ இதை அப்படியே கொஞ்சம் ஒரு லைவா நீங்க இப்போ அதுலயே கோடிங் பண்ணி வச்சிருக்கீங்களா ப்ரோ? இப்போ அதையே ஆமா நீங்க ப்ரோ. ரன் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன் bro. சொல்றேன். வெப்சைட்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த இது கதை எப்படி சொல்றது, பார்த்து நீங்க ஒரு இமேஜின்ல இருங்க. நான் சொல்றேன், அதாவது சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது எப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, நான் காட்டுறேன், லைவா காட்டுறேன் கண்டிப்பா. சின்ன ஒரு டவுட் ப்ரோ. இப்போ பூட் ஸ்டாப்னா இப்போ ஆல்ரெடி அவங்களே எழுதி வச்சதை நம்ம மாடிஃபை பண்ற மாதிரி தானே ப்ரோ? இல்ல மாடிஃபை இல்ல ப்ரோ, அவங்க ஒரு கிளாஸ் எழுதிருப்பாங்க. அந்த கிளாஸுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நான் இதுல என்ன கிளாஸ் கொடுத்துருக்கேன்னா இப்போ இப்போ இது வேண்டாம். பாத்தீங்கன்னா ப்ரோ இப்போ இதுல வருது காலம் MD6. இப்போ இந்த காலம் MD12. இது MD12க்கு அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இப்ப நம்ம கூட தெரியுமா விட்த் இவ்வளவு பிரிச்சோம், ஃப்ளோட் வந்து லெஃப்ட் கொடுத்துருந்தோம், அதெல்லாம் நம்ம மேனுவலா பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு கிளாஸுக்கு உள்ளாடி இந்த காலம் MD12 இந்த கிளாஸுக்கு உள்ளாடி அவங்களே ஸ்டைல் வச்சிருப்பாங்க ஆல்ரெடி இன்பில்டாவே. இந்த ஸ்டைலை வந்து நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்ம எக்ஸ்ட்ரா எழுத வேண்டிய தேவையே இல்லை. காலம் MDனா ஃபுல் வித் அது கண்டிப்பா அப்படியே எழுதும். இப்போ அதுக்குள்ள 6ன்னா அது காலம் 6னா எவ்வளவு இருக்கும், ஒரு 100ல 50-50 காலம் 6 காலம் 6. ஸோ அதுக்கு வந்து அவங்க 50-50 அவங்க எழுதிருப்பாங்க, விட்டு எழுதிருப்பாங்க. அதை வந்து ஃபோர்ட் லெஃப்ட் கொடுத்துருப்பாங்க அவங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம இன்டிகிரேஷன் பண்ணியது மூலமாட்டு நமக்கு வந்து மேனுவலா எழுத வேண்டிய தேவையில்லை இந்த கிளாஸுக்கெல்லாம் சிஎஸ். ஸோ எக்ஸ்ட்ராவா இதுக்கு மேலே நம்ம எழுதுறேன்னா இந்த கிளாஸுக்கு எழுதிக்கலாமே. அதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னா இந்த கிளாஸுக்கு கூடயே இந்த கிளாஸை எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இதுக்குள்ள சிஎஸ் தனியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கூடவே இப்ப ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்துட்டு இந்த கிளாஸுக்கு ஸ்டைல் எழுதணும். ஸோ அதுக்கு வந்து அப்படியே ஆகும். ஸோ இந்த கிளாஸை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா இது ஏதாவது பண்ணீங்கன்னா டோட்டலா மாறும். நீங்க சைட்ல எங்கெல்லாம் எழுதிருக்கீங்களோ, எங்கெல்லாம் காலம் யூஸ் பண்ணீங்களோ, ஸோ அங்க எல்லாமே மாறும். எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்து இந்த கிளாஸுக்கு ஸ்டைல் எழுதணும் நீங்க. அப்படி நீங்க இந்த கிளாஸை எக்ஸ்ட்ராவா எனக்கு இன்னும் வேணும் இந்த ஸ்டைல் அப்படின்னு நீங்க வரும்போது இந்த எம்டிக்கு மேல ஒரு கிளாஸ் நீங்க கொடுத்து அந்த கிளாஸுக்கு நம்ம எழுதுன மாதிரி ஸ்டைல் நீங்க திரும்ப எழுத வேண்டியது வரும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ MD6 இது வந்து ஸ்லைடர். நான் காட்டுறேன் சைட்ல வரும்போது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் இப்போ ஸ்லைடர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிளாஸ் தொடங்கிறேன். இப்ப கண்டென்ட் தான் வருது. இப்ப கண்டென்ட் ஸோ அதே மாதிரி கண்டெய்னர் ஒரு ரோ கொடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்றேன்னா 4 இது ஒரு 4 இது ஒரு 4. ஸோ 4 அப்படி அப்ப என்ன ஆகுது, ஒரு ரோன்னா வித் இங்க கால் 12 கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்க இரண்டாலும் ஒண்ணுதான். ஒரு ரோ எழுதிட்டீங்கன்னா அந்த ரோ வந்து ஃபுல் வித் அந்த 12. அந்த 12னா 100 மேல எழுதும் போது அவங்க எழுதுறது 12. ஸோ அந்த 12 வந்து 3 3 3 3 4 4 4 அப்ப 4 3 12. ஸோ 12 ஃபில் ஆயிட்டு. ஸோ அந்த 12க்கு உள்ளாடி நான் அடுத்த ஒரு கிளாஸ் எழுதுறேன். கிளாஸ் ஷேடோ பிசி இந்த பாத்தீங்களா, ஷேடோ பிசி MB5 BG ஒயிட். இது வந்து அவங்க தார ஒரு கிளாஸ். இது எதுக்காகனா ஒரு பாக்ஸ் ஷேடோ. அந்த பாக்ஸுக்கு வந்து நான் ஒரு ஷேடோ கொடுக்கறதுக்காக ஒரு பாக்ஸுக்கு இப்ப அந்த டிப்புக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க தார கிளாஸ் வந்து ஷேடோ BC MD5 BG ஒயிட். இது வந்து கிளாஸ் நீங்க பூஸ்ட் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்த கிளாஸ் யூஸ் பண்றது ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேல அப்புறம் ஹாய்னு போட்டு திரும்ப ஒரு கிளாஸ் போட்டு நான் வேற எழுதியிருக்கேன் ஒரு சிஎஸ் அந்த கிளாஸ் நான் எழுதியிருக்கேன் திரும்ப. இப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எப்படி ப்ரோ தெரியும்? அதுதான் ப்ரோ எனக்கு டாக்குமெண்டேஷன். நீங்க எந்த ஒரு இது போறீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஃபுல்லா படிச்சே ஆகணும். பூட்ஸ்டார்ப் டாக்குமெண்டேஷன் ஃபுல்லா படிச்சீங்கன்னா அவங்களோட கிளாஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான தேவைகள் என்ன, அதுக்காக உங்களுக்கு எப்படி தேவைப்படும் எல்லாமே டாக்குமெண்டேஷன் கிளியரா கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த பூட்ஸ்டார்ப் லாகின் போயிட்டு அங்க போய் டாக்குமெண்டேஷன் ஃபுல்லா ரீட் பண்ணா மட்டும்தான் இந்த பூட்ஸ்டார்ப்பை நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல இப்ப நீங்க சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு இப்ப நான் என்னன்னா இந்த டிப் கிளாஸுக்கு இந்த டிப்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸுக்கு பேக்ல ஷேடோ வேணும் எனக்கு. அப்ப நான் கூகுள்ல போயிட்டு பாக்ஸ் ஷேடோ இன் பூட்ஸ்ட்ராப் அப்படி நீங்க அடிச்சீங்கன்னாலே போதும். அதுக்கான கிளாஸ் எல்லாமே அதுவே தந்துடும். கூகுள் உங்களுக்கு எல்லாமே தந்துடும். ஸோ அந்த கிளாஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் இதுல பெரிய விஷயமே. நீங்க கிளாஸ் எல்லாமே கிடைச்சிடும். அந்த கிளாஸை நம்ம சைட்ல எப்படி யூஸ் பண்றோம் அதுதான் இதுல பெரிய ஒரு இது. ஸோ இதை வேணுங்கன்னா நான் இப்ப பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ இப்போ வந்து சில வெப்சைட்ஸ்ல வந்து ஃபேன்சியான கர்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அந்த மாதிரி எப்படி ப்ரோ கொண்டு வருது? கர்சர் வந்து ஃபேன்சி ஆக்குறது எப்படி ப்ரோ? ப்ரோ அது வந்து பாத்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் ப்ரோ. அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வரும். கர்சர் வந்து ஃபேன்சி அது எல்லாமே நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நீங்க படிக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் கர்சர் அந்த மாதிரி ஆகுறது. இப்ப நீங்க என்ன பண்றது, இப்போ
வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. நம்ம செலக்ட் பண்ணும்போது சில வெப்சைட் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட கலர் மாதிரியே செலக்ட் பண்றதும் வச்சிருப்பாங்க. பாத்துறீங்களா நீங்க? அது அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் பண்ணும்போது அந்த இந்த கர்சர் வந்து மாறுறது அது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே இது நீங்க சிஎம்எஸ் போனீங்கன்னா அங்க உங்களுக்கு எந்த விதமே தேவையில்லை, அவங்களே தருவாங்க. நீங்க எடுக்கிற தீமை பொறுத்து நீங்க தீம் ப்ரிவியூ பண்ணி பாத்துக்கலாம். தீம் ப்ரிவியூ பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து கர்சர் எப்படி எல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு எந்த மாதிரி கர்சர் தேவை, அது நீங்க தேடித்தான் அந்த தீமை வாங்கணும். நீங்க வாங்குற போற தீம்ல அதை மாத்த முடியாது. ஸோ நீங்க வாங்குற தீம்ல வந்து கர்சர் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கர்சர் இப்போ இதுல வைக்கும்போது ஒரு மாதிரி ஒரு அது இதுல நான் பார்த்தேன், நான் ஒரு வெப்சைட்ல நான் பார்த்தேன். கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து நினைக்கிறேன். லோட் ஆகல. அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா எனக்கு ப்ரௌசர்ஸ் தான் கொடுப்பேன். இந்த பாத்தீங்கன்னா கர்சர் பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து சிஎம்எஸ். நீங்க இவங்க தீம் வாங்கும் போதே அந்த கர்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். சிஎம்எஸ் அந்த தீம்லயே கர்சர் இப்படிதான் இருக்கும். ஸோ அவங்க அந்த தீம் வாங்கும் போதே அந்த கர்சர் அப்படியே ஃபிட் ஆயிடும். நமக்கு இந்த இது நமக்கு தேவையில்லைன்னா அதை மாத்துறோம். ஆனா இதை வந்து மாத்த முடியாது. தேவை எனக்கு அந்த கர்சர் இப்படி வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இது போய் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படியுமே இந்த கிளாஸுக்கு வந்து அதை வந்து நீங்க ஆஃப் பண்ணி கூட விட்டுருலாம். சிஎம்எஸ் எல்லாருமே ஆப்ஷன் இருக்கும். நம்ம நாளைக்கு வந்து வேர்ட் ப்ளஸ் பார்க்கும்போது நான் இதை வந்து ஃபுல்லாவே சொல்றேன். இந்த கர்சர் இது எப்படி வேண்டது, தீம் வந்து எப்படி எடுக்கிறது, அதெல்லாமே நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அதுதான் பார்க்க போறோம். இப்போ இதை வந்து நான் லைவா காட்டி தரேன். நம்ம சொன்னது எல்லாமே வச்சு லைவா காட்டி தரேன். சேரிட்டி சைட்டு ஓப்பன் வித் பார்த்தோம் பாத்தீங்களா? மேல உள்ளது பாத்தீங்கன்னா 12ல இது வந்து ஒரு பகுதி, இது வந்து ஒரு பகுதி. ஸோ அது கீழே பாத்தீங்கன்னா இது 4ஆ பிரிச்சிருந்தேன், இதை வந்து 8ஆ பிரிச்சிருந்தேன். ஸோ நேவிலிங் பாத்தீங்களா, நம்ம எந்த கிளாஸுமே நம்ம எழுத வேண்டிய தேவையில்லை. நம்ம கொடுத்தாலே போதும், அது அழகா செட் ஆயிடுது. ஸோ இது வந்து கரோஷன். கரோஷன்னா ஸ்லைடர் பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்லைடர். ஸோ இது எப்படின்னா ஃபுல்லா இருக்கு, 12ஆ இருக்குது. 12க்கு உள்ளாடி 6 அந்த 6 நான் எனக்கு பிரிச்சிருந்தேன்னா இந்த 2 பட்டனுக்கு வேண்டி தான் பிரிச்சிருந்தேன். ஸோ அதுக்குள்ளாடி 6 இந்த பட்டன் வச்சுட்டு ஸ்லைடர் போகுது. அந்த அவல் கரோசல் நீங்க ஃபுல்லா பண்ணீங்கன்னா அவல் கரோசல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவல் கரோசல் நம்ம இதுல அது கீழே பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ். ஸோ அங்க பார்த்த மாதிரி தான் இந்த பாக்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா 4 இது ஒரு 4 இது ஒரு 4. ஸோ இந்த 4 4 4 4 3 12 ஆச்சு. ஸோ 12 ஆகும்போது இது ஒரு 4 இது ஒரு 4 இது ஒரு 4. ஸோ 4 3 12 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றேன்னா ஷேடோ கொடுக்குறேன் இந்த கிளாஸுக்கு. ஸோ இந்த டிவ் வந்து இங்க முடியுது, இந்த டிவ் இதுல முடியுது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஷேடோ கொடுத்துருக்கேன். இந்த டிவ் இதுல முடியுது. ஸோ இந்த பாக்ஸ் இது வந்து மேல ஐக்கானு உள்ளது. இந்த டிவ் வந்து இதுல முடியுது. அந்த டிவ்வுக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல தெரியும் ஒரு ஷேடோ. இந்த ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஷேடோ. இப்போ நீங்க கேட்டீங்க பாண்டாசம் கொண்டு வரது பத்தி பாத்தீங்கன்னா ஐ கிளாஸ் பாண்டாசம் பேப்பர் பிளேன் பேப்பர். இந்த பேப்பர் ஃபாஃபா அந்த ஐக்கான் தான். நம்ம இப்போ பாண்டாசம் பார்த்தோம்ல, பாண்டாசம் இதுல ஃபாஃபா பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாஃபா அந்த ஐக்கான் வேண்டாம். இப்போ எங்க காப்பி பண்ணிட்டு இந்த ஐக்கான் போடுறேன் வச்சுக்கோங்க. ஃபாஃபா அட்ரஸ் இதை சேவ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா அது இது மாறிட்டு அப்படி. ஸோ நமக்கு தேவையான ஐக்கானா அங்கே நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் முதல்ல என்ன பண்ணியிருந்தேன், இந்த சைட்ல வந்து ஃபர்ஸ்டே பாண்டாசம் இன்டிகிரேட் பண்ணிட்டேன். அவள் கரோசா இன்டிகிரேஷன் பண்ணிடணும். அஜாக்ஸ் பாண்டாசம் தான் பாத்தீங்க. பாண்டாசம் அவங்களோட சிடிஎன்னை நம்ம சைட்ல வந்து இன்பில்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களோட எல்லாமே யூஸ் பண்ண முடியும் இதுல. ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3 பாக்ஸ் இருக்கு. இது வந்து கீழே நம்ம இவ்வளவு பார்த்தா போதும். இதுக்கப்புறம் இது ஒரு ஹோவர் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹோவர் இருக்கு, இதுல ஒரு ஹோவர் இருக்கு, இது ஒரு ஹோவர் இருக்கு. இந்த கொடுத்தீங்கன்னா ஒரு ஹோவர் வெப்சைட் இருக்கு. நான் இந்த ஹோவர் எப்பயும் நான் சொல்றேன். இப்போ எங்க இருக்குது ஷேடோ, இந்த எஃப்ஏ பேப்பர் பிளான். இந்த இதுக்கு வந்து அதை கிட்ட கொண்டு போகும்போது அதுக்கு ஒரு ஹோவர் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, சிஎஸ்எஸ்ல style.css. இப்போ ஹோவர் வந்து
இது எல்லாமே சிஎஸ்எஃப் எக்ஸ்ட்ரா நம்ம எழுத வேண்டியதான், எழுதினா சைட்டு ஃபுல்லாவே பண்ண முடியும். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹாய் நான் அந்த கிளாஸ் கொடுத்திருந்தேன் பாத்தீங்கன்னா. ஓ பாத்தீங்கன்னா இந்த ஹாய் இந்த பாக்ஸுக்கு வந்து நான் இதுக்குள்ள வரும்போது இந்த இஎக்ஸ் சொல்லிட்டு என்னோட கொடுத்துருப்பேன். இஎக்ஸ் இந்த இஎக்ஸுக்கு உள்ளாடி இந்த கிளாஸுக்கு உள்ளாடி இருக்கிற இந்த ஹாய் இந்த இதுக்கு ஹோவர் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன், கலர் வந்து கிரீன். அது வந்து ஹோவர் ஆகும். ஹோவர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஹோவர் என்னன்னா அந்த கிட்ட கொண்டு போகும்போது அந்த பாக்ஸ் வந்து கலர் மாறுது இல்லை, அதுக்கு வந்து ஹோவர் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஹோவர். ஸோ இதுதான் வந்து பூட் ஸ்டாப் ஃபுல்லாவே. பூட் ஸ்டாப் இப்படி தான் இருக்கும். பூட் ஸ்டாப் நீங்க இப்படி தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு வெப்சைட் நீங்க ஃபுல்லா டெவலப் பண்ணி முடிச்சீங்கன்னா பூட் ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டியது. யூஸ் பண்ண பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு வெப்சைட் ஃபுல்லாவே இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு. இப்போ நீங்க இதை பூட்ஸ்டாப் நீங்க படிச்சா மட்டும்தான் ப்ரோ ஒரு வெப்சைட் ஃபுல்லா டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்க பூட்ஸ்டாப் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி டெவலப் பண்ண வேண்டாம், எனக்கு சிஎம்எஸ் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு பூட் ஸ்டாப் வேண்டாம், பூட்டா கஸ்டமர் சிஎஸ் இந்த மாதிரி பண்றது டஃபா இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா வேர்ட்பிரஸ் டெவலப்பர் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டெவலப்பிங் ஃபீல்ட் வந்து டபுள் ஆப்ஷன் உங்களுக்கு. நீங்க இப்படியும் பண்ணலாம் யூஐ, இல்ல நீங்க வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது இப்ப ரேர் மக்கள். இது வந்து கிளைண்ட் வந்து ஆசைப்பட மாட்டாங்க. அசம் கிளைண்ட் இருக்காங்க இதை வச்சு இது இப்படி எனக்கு இப்படி கோடிங்ல தான் வேணும் ஃபுல்லா அப்படி ஆகிறவங்களும் இருக்காங்க. அதை தவிர்த்து எனக்கு வந்து சிஎம்எஸ்னாலும் பரவாயில்லை அப்படி சொல்ற கிளைண்டும் இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கிளைண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு இப்ப வார கிளைண்ட் வந்து எனக்கு வந்து சிஎம்எஸ் வேண்டாம், எனக்கு வந்து கோடிங்காதே நீ ஃபுல்லா தா அப்படி தரேன்னு சொல்லும் போது நீங்க பூட்ஸ்டாப் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு சைட் ஃபுல்லா பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணா அதுக்கு ஒவ்வொரு சிஎஸ்எஸ்க்கும் ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுல ஃபுல்லாவே சைட்டு ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். ஸோ எல்லா கிளாஸும் நீங்க பார்க்கலாம். கிளாஸ் எழுதி ஒவ்வொரு செக்ஷனாக படிக்கணும். இது வந்து அவள் கலர்ஸ்ல ஸ்கிரிப்ட். ஒரு பாய் டைம் அவுல் கலர்சல் நம்ம அவுல் கலர்ஸ் அங்கே பார்த்து தெரியுமா? அந்த அவுல் கலர்சல் நீங்க அவுல் கலர்சல் இன்பில்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அவுல் கலர்சல் அந்த லூப் ட்ரூனா என்னன்னா அந்த லூப் நம்ம கிளிக் பண்ணாதான் அடுத்த சைடு வரணும்னு இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓடும். ஸோ அதுக்கு வந்து லூப் மார்ஜின் வந்து இந்த நேவ் ட்ரூ டாட் வந்து என்னன்னா கீழே ஒரு டாட் இருந்ததுல அதுல இந்த டாட் ட்ரூ இந்த ஆரோ ட்ரூ. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவுல் கலர்சல் போனீங்கனாலே இருக்குல்ல இந்த ஸ்கிரிப்ட் இதை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கும். ஸோ அதை நீங்க நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதை நம்ம சைட்டுக்கு தக்கிற மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வெப்சைட் டெவலப்பரோட மெயின் வேலையை. அவங்களுக்கு அது மட்டும்தான் பண்ண முடியும் வெப்சைட் டெவலப்பர். ஸோ இதுல வந்து இவ்வளோத்தையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு யூஐ டெவலப்பர் வந்து இவ்வளோத்தையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு யூஐ இப்ப யூஐ முடிஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து யூஐ ஃபுல்லாவே முடிஞ்சிட்டு யூஐ ஃபுல்லாவே நான் முடிச்சு வச்சிருக்கேன். இந்த யூஐ வந்து பேக் அண்ட் டெவலப்பர்ட்ட கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அவங்க இதுக்கு பேக் அண்ட்ல இந்த ஃபார்ம்ஸ் வேலிடேஷன் அந்த மாதிரிப்பட்ட சமாச்சாரங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இப்போ டேட்டா பேஸ் கனெக்ட் பண்றது அந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பர்ட்ட கொடுப்பாங்க. ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாம், பிஹெச்பி யூஸ் பண்ணலாம், ரூபை யூஸ் பண்ணலாம், எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ் யூஏல பேக் எண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ யூஐ வந்து HTML தான் பண்ணுவாங்க. நீங்க ஜாங்கோ இப்போ பைத்தான் போனீங்கன்னா ஜாங்கோ ஃப்ரேம் இருக்கு, அங்கே வந்து யூஐ HTML தான் இருக்கும். நீங்க HTML டிரைவ் பண்ணி தான் பேக் எண்ட் டெவலப் பண்ணவே முடியும். ஸோ நீங்க HTML ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த HTML டெவலப்பர்ட்ட கொடுப்பீங்க. பேக் அண்ட் டெவலப்பர் இருப்பாங்க, ஒரு டீம்ல இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த யூஐக்கு பேக்ல என்ன ப்ராசஸ் நடக்க போகுது, அதை எப்படி சர்வர்ல ஸ்டோர் பண்ண போறாங்க, சர்வர்ல எப்படி ரெட்ரீவ் பண்ண போறாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம் ப்ரோ. நாளைக்கு வந்து ஃபார்ம் கைட்லிங் ஃபுல்லாவே இருக்கும். ஃபார்ம் கைட்லிங் ஒரு சின்ன டாபிக் தான், ஈஸியா புரியும், 1/2 hour போதும். அதுக்கப்புறமா டேரக்டா வேர்ட்பிரஸ் நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இன்னைக்கான டாபிக் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சர்வர்னா என்ன சர்வர் ஒரு சொல்லுங்க ப்ரோ. நம்ம வெப்சைட் வந்து எப்படி ப்ரோ கூகுள் சஜஷன் கிட்ட கொண்டு வருது? கூகுள் சஜஷன்லையா? ஹலோ கேம்ஸ் எல்லாம் ஆப்ஸ் இந்த மாதிரி சர்ச் பண்றோம்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட்
டாப்ல அப்படியே ஒரு சஜஷன்ஸா வரும்ல ப்ரோ, அந்த மாதிரி நம்ம வெப்சைட் எப்படி ப்ரோ கொண்டு வருது? ஸோ ப்ரோ அது வந்து எஸ்இஓ ப்ரோ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். எஸ்இஓ பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து கூகுள்ல ஒரு சஜஷன் வாங்க முடியும் நீங்க. ஸோ சர்ச் இன்ஜின்னா என்னன்னா, இப்போ நான் கூகுள்ல போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு சும்மா டைப் பண்ணேன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஸோ இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ல ஹையா இருக்கு. ஸோ கூகுள் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு இப்படி கொடுத்த உடனே எது அதிகமா தேடப்படுது, அதனால விக்கிபீடியா ஃபர்ஸ்டே சொன்னேன், மக்கள் வந்து எது அதிகமா எந்த சைட்ல இருந்து அதிகமா ரெக்வஸ்ட் எடுத்துட்டே இருக்கு கூகுள், அதை வந்து என்ன பண்ண எஸ்இஓ பண்ணுவாங்க. அவங்களோட சைட்டை மேல கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. எஸ்இஓ எதுக்காக யூஸ் பண்றாங்க, அவங்க சைட்டுடைய கண்டென்ட்டை கூகுள்ல வந்து மக்கள் சர்ச் பண்ணும்போது அவங்க சைடு கண்டென்ட் மேல வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து எஸ்இஓ யூஸ் பண்ணுவாங்க. எஸ்இஓ வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். அதை வந்து பண்ணீங்கன்னா உங்க சைட்டுக்கு வந்து எஸ்இஓ பண்ணீங்கன்னா நீங்க கூகுள்ல மேல வந்துடலாம், டாபிக்ல கூகுள்ல மேல வந்துடலாம். ப்ரோ இப்போ வந்து வெப்சைட்ஸ்ல வந்து சைட்ல வந்து ஆட்ஸ்லாம் பாப்பப் ஆகுதுல ப்ரோ, அதெல்லாம் எப்படி ப்ரோ? அதனால உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்குமா ப்ரோ? ஆட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், ஆடு கொடுப்பாங்க ப்ரோ. ஆடு வந்து நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா சரி, அங்க ஆடு கொடுப்பாங்க. ஆடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குக்கீஸ் அண்ட் செஷன்ல தான் வரும் ஆடு வரது. இப்போ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா குக்கீஸ் அண்ட் செஷன், நான் எல்லாமே பிஹெச்பி சம்மந்தப்பட்ட எல்லாமே நாளை தான் ப்ரோ எடுக்கும் ப்ரோ. ஸோ ஓகேவா, ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்லா இதாக குக்கீஸ் இருக்கும், பிஹெச்பி இருக்கும், பேட்ரஸ் ஃபுல்லாவே இருக்கும் ப்ரோ. ஓகேவா ப்ரோ, அந்த பிஹெச்பி ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, பிஹெச்பி கண்டிப்பா இருக்கும். ஓகே ப்ரோ, அந்த பிஹெச்பி குக்கீஸ் இப்ப குக்கீஸ்னா என்னன்னு மட்டும் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தான். குக்கீஸ்னா என்னன்னா வேற எதுவுமே இல்லை. குக்கீஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு வெப்சைட் நீங்க போறீங்க, இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு எங்க வெப்சைட்ல வாரீங்க, எங்க வெப்சைட் வந்து ரெஜிஸ்டர் அப்படியே கொடுக்குறீங்க. இப்ப ரெஜிஸ்டர் பண்ண உடனே ரெஜிஸ்டர் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களை கூட்டிட்டு போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமாட்டு அப்போ லாகின் பேஜுக்கு அடுத்த போகும். இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணது எங்க டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க லாகின் போகும்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. ஓகேவா, இப்போ நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இது வந்து சர்வருக்கு நீங்க ரெக்வஸ்டா கொடுக்குறீங்க. அப்ப எங்களோட சர்வர் எங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க, நாங்க வந்து போஸ்டிங் அதெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அங்க போயிட்டு வெரிஃபை பண்ணணும் இந்த யூசர் உள்ள இருக்கானா. அப்படி இருந்தாங்கன்னா வேலிடேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் திரும்ப கொண்டு நீ உள்ள இருக்க, உனக்கு ஆர்வம் வந்து நீங்க சைட்டு கூட என்டர் ஆகுற. அப்படி அலோவ் பண்ணும்போது சர்வர் என்ன பண்ணுவோம்னா, நீங்க அனுப்புற ரெக்வஸ்ட் கூட வாட்டு திரும்ப வரும்போது ஒரு குக்கியை உங்களுக்கு ஆட் பண்ணி கூடவே விட்டுரும். ஸோ அந்த குக்கினா என்னன்னா, உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்க ப்ரௌசர் வந்து கேஷ் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அங்கிட்டு வர ரெஸ்பான்ஸ்ல உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கூட வேண்டிய குக்கிங்கிற ஒரு கான்செப்டை சர்வரே உங்களுக்கு தந்துடும். ஸோ சர்வர் ரெஸ்பான்ஸ் வரும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு குக்கியா வருது. ஒரு குக்கி கீ வேல்யூ, ஒரு கீயும் ஒரு வேல்யூ கூடவே வருது. அந்த கீயும் வேல்யூவையும் உங்க ப்ரௌசர் கேஷ் பண்ணி வச்சிருக்கும். ஸோ ப்ரௌசர்ல குக்கி வேல்யூ கேட்ச் ஆகிட்டே தான் இருக்கும், ஃபுல்லாவே அதை ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு பேங்கிங் பண்றது நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து குக்கி அங்க அவங்க வெப்சைட்ல இந்த மாதிரிப்பட்ட இது வச்சிருக்காங்களோ அவங்க வந்து குக்கி வந்து உங்க ப்ரௌசர் வந்து கேட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்க குக்கியும் கேட்சிங் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு, கேட்சின்னா வேற ஒண்ணுமே இல்லை. கேட்சினா என்ன, நீங்க வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் சைட்டு ப்ரௌசர் வந்து. இப்போ அதே இது நீங்க செகண்ட் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கேட்சி. அது என்ன பண்ணுவோம்னா, கேட்சி என்ன பண்ணணும்னா ப்ரௌசர்ல இருந்து அந்த சைட்ல உள்ள இம்பார்ட்டன்டான லிங்க்ஸ், பேஜஸோட டீடைல்ஸ், இமேஜ் இது எல்லாமே கேட்சியா ஆக்கி வச்சிருக்கும் ப்ரௌசர்ல. நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட் வரும்போது அவங்க ரெக்வஸ்ட் நீங்க பாஸ் பண்ணும்போது உடனே அந்த கேட்சில இருந்து பார்க்கும். ஆல்ரெடி நீங்க போயிருக்கீங்க அந்த வெப்சைட் விட பார்க்கும் அந்த ப்ரௌசர். ஆல்ரெடி நீங்க போயிருக்கீங்கன்னா உடனே அந்த கேட்சில இருந்து லோட் ஆகி சைட் உங்களுக்கு ஸ்பீடா லோட் ஆகும். இதே நீங்க நியூவா வரீங்கன்னா ப்ரௌசருக்கு தெரியாது, இதுவரை இந்த வெப்சைட் போனதே இல்லை. ஸோ அவன் என்ன பண்றான், புதுசா வெப்சைட்டுக்கு போறான். அப்ப என்னன்னா ஸ்லோவா தேடும் முதல்ல ரெஸ்பான்ஸ் சர்வருக்கு அனுப்பிட்டு சர்வர்ல வெப்சைட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஆத்தன்டிகேஷன் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமாட்டு தான் கொஞ்சம் ஸ்லோவா டல் ஆகி தான் வெப்சைட் லோட் ஆகி வரும். இது செகண்ட் டைம் போறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போன உடனே கேட்சி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிடுறது. அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ், இமேஜ், அதோட பேஜஸ் அதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி உங்க கேட்சி எல்லாமே வச்சுக்கணும். ஸோ கேட்சில எல்லாமே டவுன்லோட் ஆயிரும் உங்க சைட், அந்த சைட்டோட எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். திரும்ப நீங்க நாளைக்கு லாகின் பண்ணும்போது அந்த கேட்சியில ஆல்ரெடி இருக்கு, நீங்க லாகின் பண்ணது எல்லாமே இருக்குது, அந்த பேஜோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உடனே லோட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு பேர் தான் கேஷ். ஆனா குக்கிங்கிறது பர்டிகுலரா இப்போ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரெடென்ஷியல் யூஸரோட கிரெடென்ஷியல் மட்டுமே குக்கி வந்து ஸ்டோர் ஆகி வச்சிருக்கும். அது வந்து ப்ரௌசரா ஸ்டோர் பண்றது இல்லை, சர்வர்ல இருந்து உங்களுக்கு தருவாங்க. அவங்களோட வெப்சைட்ல வச்சு அனுப்புவாங்க, ஒரு கீயும் வேல்யூ வச்சு அனுப்புவாங்க. இது வந்து
ஒரு குக்கியை அனுப்பி விடுவாங்க. அந்த குக்கி வந்த உடனே இந்த ப்ரௌசர் என்ன பண்ணும், குக்கி வந்திருக்கு ஒண்ணு எனக்கு சொல்லிட்டு அதை வந்து கேப்சர் பண்ணி அதுல வச்சு அந்த குக்கி மேனேஜ்மெண்ட் நாளை நான் கண்டிப்பா ஆயிடுவேன் பிஹெச்பி எடுக்கும்போது. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குக்கி அது வந்து கேட்ச். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் இவ்வளவுதான். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ம் கைட்லையும் கண்டிப்பா பார்ப்போம். ஃபார்ம் கைட்லையும் ஸோ நாளைக்கு வந்து ஒரு செக்ஷன் பெருசா இருக்கும் ப்ரோ, கொஞ்சம் ஒரு 2.5 போகும். ஸோ ஓகே ப்ரோ. அது இப்பதான் சொல்லிட்டு ஒரு 2.5 மேல தான் போகும் நாளைக்கு ஒரு செக்ஷன் வந்து. அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபார்ம் கைட்லையும் கண்டிப்பா நம்ம பார்ப்போம். ஏன்னா ஃபார்ம் கைட்லையும் வந்து நீங்க இம்பார்ட்டன்ட், பிஹெச்பில ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸஸ் அட்டாக் வந்து ஃபார்ம்ஸ்ல நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா எங்க வெப்சைட்லயே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. அப்ப எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்தது. என்னன்னா, எனக்கே விபதிரைக்கு பார்ப்பேன் டைலாக் கூட தான் நான் அடிச்சேன் அஜய்ட்ட போய். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்க சைட்ல யூஸ் பண்ணி பாத்துருக்கீங்க எக்ஸஸ் அட்டாக். ஏன்னா ஃபார்ம்ல தான் நிறைய எக்ஸஸ் அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அதை பத்தி நாளை பாக்குறோம். அதை எப்படி நாங்க டெவலப்பரா வந்து எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. நீங்க அனுப்பும் போது நீங்க அனுப்ப அந்த அட்டாக் ஸ்கிரிப்டாக என் சைட்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகாம அது ஒரு ஸ்டிங்காவே நான் எப்படி மாத்துவேன். அந்த ப்ரிவென்ஷன் வந்து ஈஸி தான். அந்த ப்ரிவென்ஷன் வந்து டெவலப்பருக்கு எல்லாமே தெரியும் ப்ரிவென்ஷன் பண்றதை பத்தி. ஒரு ஈஸி சிங்கிள் ஃபங்க்ஷன் அந்த ப்ரிவென்ஷனை முடிச்சலாம். என்ன டைவர்ட்டே பண்ணி காமிச்சல. இப்ப அந்த ஃபங்க்ஷன் போடாம அந்த இதுல வந்து என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் போட்டதுக்கு அப்புறமாட்டு அதுல வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு லைவா காட்டி தரேன் உங்களுக்கு. ஓகே. அந்த அட்டாக் வந்து ப்ரிவென்ட் பண்றது எப்படி, அந்த வந்து ஃபார்ம் கைடிங் லோக்கல் சர்வர் எப்படி செட் பண்றது எல்லாமே நாளைக்கு பெரிய டாபிக்கா இருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இதானதான் இந்த சீக்கிரம் முடிச்சதுன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் டாபிக். ஸோ ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இப்போ. ப்ரோ இப்போ வந்து நம்ம வெப்சைட்ல வந்து கேப்சா செட் பண்ணா ப்ரூட் ஃபோர்சிங் தப்பிக்கலாமா ப்ரோ? புரியல ப்ரோ, என்னது? ஹலோ ஹலோ ப்ரோ, ஒரு கால சொல்லுங்க ப்ரோ, கேட்கல. இப்போ வந்து நம்ம வெப்சைட்ல வந்து கேப்சா வைக்கிறோம்ல ப்ரோ? ஆமா ப்ரோ, வைக்கலாம். கேப்சா வச்சீங்கன்னா ஏன்னா நிறைய அஜய் வந்து அந்த ஆட்டி வந்துருப்பேன் எங்க சைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க கேப்சா வந்து அவ்வளவு சீக்கிரம் மட்டும் பைபாஸ் பண்றதுக்கு முடியாது. ஸோ அதுல வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் கேப்சா வைக்கிறதுனால. கேப்சா இப்ப நீங்க எக்ஸஸ் ப்ரிவென்ட் பண்ணாலே கேப்சா வைக்கலாம். நீங்க கேப்சா வைக்கலாம், ரோபோட் வைக்கலாம். அது வந்து நீங்க எக்ஸஸையும் ப்ரிவென்ட் பண்ணலாம் ஃபார்ம்ஸ்ல வந்து. நீங்க அதுவும் வைக்கலாம். ஆனா இப்ப நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா பிஹெச்பி இப்போ சிம்பிள் ப்ராஜெக்ட்ல எல்லாம் இருக்குது. நீங்க இப்ப வேர்ட்பிரஸ் பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க எக்ஸஸ் பண்ணீங்கனாலுமே எங்களுக்கு டேட்டா பேஸ் வரும்போது அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் ஆகி வரும். நீங்க என்ன அட்டாக் பண்ணாலுமே சரி எங்களுக்கு ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் ஆகி வரும். நாங்க அது செக்யூரிட்டி பேக்கெண்ட்ல நிறைய பண்ணிருக்கோம், அதனால அப்படி வருது. நான் வந்து நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து லைவா ஒரு லோக்கல் சர்வர்ல ஒரு ஃபார்ம் போட்டுட்டு அந்த ஃபார்மை நான் ப்ரௌசர்ல ரன் பண்ணிட்டு நீங்க அதுல வந்து ஸ்கிரிப்டை ரன் பண்ணீங்கன்னா என்னோட சைட்டுக்கு வந்து பாதிப்பு வரும். அப்ப என்ன ஆகும், அலர்ட் வந்து அதுல நீங்க லொகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த லொகேஷன் அதை கொண்டு போயிட்டு எல்லாம் பண்ணும். அது உங்களுக்கு எனக்கு அந்த ஹேக்கிங் அவ்வளவு ஐடியா இல்லை. இது நெட்வொர்க்கிங் தான் ஃபுல்லா தெரியும், நெட்வொர்க்கிங் வெப் டெவலப்மெண்ட் ஃபுல்லா இருக்கு. ஹேக்கிங் அவ்வளவு ஐடியா இல்லை. அதனால ப்ரிவென்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிஃபென்ஸ் எனக்கு அவ்வளவா ஐடியா இல்லை, அஃபென்ஸ் ஐடியா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து இப்போ வெப்சைட் உங்க வெப்சைட்ல வந்தா ஹாய் ஹலோ ஒரு பாப்பப் ஆகும்ல ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பாப்பப் வரும்ல ப்ரோ, ஒரு பாட் வந்து அது எப்படி ப்ரோ பண்றது ப்ரோ? அதுவும் என்ன பண்றது, அது ஒரு ஆட்டோமேஷன் தான் ப்ரோ, ஏஐ ஆட்டோமேஷன். அது வந்து வேர்ட்பிரஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பிளகினாவே அவங்க தந்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பை பண்ண வேண்டியது இருக்கு. அதை நீங்க நிறைய பிளகின் வந்து பிரீமியம் பிளகினா இருக்கு. ஸோ அதான் சொன்னதில்ல ப்ரோ, நீங்க இந்த ட்ராக் போனீங்கன்னா இது தெரிஞ்சிருந்தா தான் வேர்ட்பிரஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகவே முடியும். ஏன்னா வேர்ட்பிரஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிஹெச்பியா தான் இருக்கு. கோடிங் அவ்வளோ பார்க்க முடியாது. ஆனா நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, பிளகின்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் மாத்தி ஆகணும். ஸோ பிஹெச்பி கை வைக்க போகும்போது உங்களுக்கு பிஹெச்பி தெரிஞ்சிருக்கணும், HTML தெரிஞ்சிருக்கணும், சிஎஸ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா வேர்ட்பிரஸ் கை வைக்க போகும்போது நீங்க அதை ஒண்ணுமே பண்ணல, இருக்கிறத மட்டும் தான் மாத்துறேன், வேற எதுவுமே நடக்காதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுன்னா நீங்க இதுல வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போதும். இப்ப நீங்க வேர்ட்பிரஸ்ல கொஞ்சம் கூட எனக்கு மாத்தணும், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொஞ்சம் கூட எழுதணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிஹெச்பி கண்டிப்பா தேவை. பிஹெச்பியோட பெனிஃபிட் எதுனா நாளைக்கு கண்டிப்பா கிளீனா எடுத்துருவேன் எல்லா பிஹெச்பி பத்தி. அதே வந்து பம்ப் வந்து பிளகின் தான் ப்ரோ, நான் நாளைக்கு காட்டி தரேன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ப்ரோ இப்போ சிம்பிளா ஒரு பிளைன் பேஜை வந்து ஒரு கிரியேட்டிவ் டிசைனா கோடிங் போட்டு நடக்க அமைக்கிறீங்களா ப்ரோ? ஹலோ, புரியல ப்ரோ. ப்ரோ இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு பிளைனா ஒரு பேஜ் வந்து வேணும்னு கேட்குறாரு ப்ரோ. ஒரு சில பிளாக் பேஜ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பிளைனா வெறும் ஹோம் அபவுட் அஸ் அது மட்டும் இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, அதுதான் ப்ரோ நான் பண்ணி காமிச்சிடலாம். நீங்க அதே இது வந்து நான் வந்து பண்ணது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து
என்ன பண்ணேன்னா அந்த ட்ரைனிங் HTML என்ன பண்ணா நானே எக்ஸ்ட்ரா கிளாஸ் நானே எழுதி அந்த பேஜை நானே பண்ணேன். இப்போ நான் இன்னொரு சைட் காட்டி வந்தவங்களுக்கு இது நான் பண்ணதான். ஆனா இது வந்து ஃபுல்லா பூட்ஸ்ட்ராப் சைட். இது வந்து கிளைண்டோட ப்ராஜெக்ட் தான். கிளைண்ட் எப்படி தருவாங்க, நம்மளுக்கு பிளாங்க் பேஜ் தர மாட்டாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு எப்படி வேணும், இப்படி சைட் வரேன் இப்படிதான் வேணும், இது வந்து UI போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க ஒரு கிளைண்ட் பாத்தீங்கன்னா அந்த கிளைண்ட் முதல்ல வரும்போது ஒரு UI டிசைனர் பார்த்துட்டு தான் வருவாரு உங்ககிட்ட. யூஐட்ட போயிட்டு எனக்கு சைட் இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டோஷாப்ல போட்டு கொடுப்பாங்க அந்த UI. உங்கள்கிட்ட வரும்போது PDF மட்டும் தான் வரும் உங்ககிட்ட. ஏன்னா லைவா நீங்க புக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட PDF மட்டும் தான் தருவாங்க. ஒரு PDF ஒரு இமேஜ் மட்டும் தருவாங்க. சைட் வந்து ஃபுல்லாவே ஒரு இமேஜ் ஆயிருக்கும். அந்த இமேஜை மட்டும்தான் உங்கள்கிட்ட தருவாங்க. நீங்க எதை டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இமேஜ் இது பேக்ரவுண்ட்லயும் கோடிங் போட வேண்டியது வரும். ஸோ அதுக்கு தான் நீங்க பூட்ஸ்ட்ராப் கண்டிப்பா யூஸ் பண்ணியாங்க. பூட்ஸ்ட்ராப் வந்து யூசர் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக தான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்டாவே. ஸோ உங்களுக்கு பிளாங்க் பேஜை தரவே மாட்டாங்க. இது மாதிரி ஃபுல்லாவே ஒரு UI பேஜ் ஃபுல்லாவே டிசைன் பண்ணி அந்த UI பேஜை வந்து உங்கள்கிட்ட தருவாங்க. அந்த UI பேஜுக்கு தான் நீங்க கோடிங் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம், இப்போ வேற செக்ஷன் இருக்குது, அந்த ரெண்டா பிரிச்சுக்காங்க. இந்த ஜாயின் இது ஒரு காலம் பிரிச்சாங்க. ஸோ இங்க ஒரு காலம் பிரிச்சுக்காங்க சொல்லிட்டு உங்களுக்கு உடனே பார்த்தோடனே புரிஞ்சிடும். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பூட்ஸ்ட்ராப்ல ஃபுல்லாவே ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு இமேஜ் உங்கள்கிட்ட இந்த இமேஜ் உங்கள்கிட்ட இப்படி தந்தா கூட உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். மேல ஒரு செக்ஷன் ஹெடர் செக்ஷன் இருக்கு, சென்ட்ரல் ஒரு மெனு செக்ஷன் இருக்கு, அதை வந்து இதை வந்து ஒரு காலம் MD4 பிரிச்சிருக்கு, இதை வந்து ஒரு சம்டைம் ஒரு 8 பிரிச்சுக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ரௌசர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரோ போட்டிருக்காங்க. இந்த டிவை வந்து ஒரு 4 பிரிச்சுக்காங்க. அப்போ 12 ஆயிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த இமேஜை பார்த்த உடனே பூட்ஸ்ட்ராப்ல ஃபுல்லா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க இந்த இமேஜை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வெப்சைட் இப்போ இப்படிதான் இருக்குது ஃபுல்லாவே, அவங்க பண்ண டிசைன்ல இப்படிதான் இருக்கு, அதை நீங்க கோடிங்கா மாத்த போறீங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து அந்த இமேஜை கோடிங்கா மாத்தி ரன் பண்ணி காட்ட போறீங்க. ஸோ இவ்வளவுதான் UI டெவலப்பருக்கு வேலை. ஸோ UI டெவலப்பர் இவ்வளவு முடிச்சுட்டாருங்கன்னா அவங்க வந்து சர்வர் சைடு கொடுத்துருவாங்க. ஸோ சர்வர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இதுல என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, இப்போ இது ரெண்டு, இப்போ ஹோம் பேஜ்ல எனக்கு இதுல வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு, ஒரு சேரிட்டி தான், ஒரு இதெல்லாம் ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஆட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து அந்த டீடைல்ஸ், அந்த அவங்களோட நேம், அட்ரஸ், மெயில் நம்பர், அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபார்ம் வந்து அவங்க ஃபார்மை என்ட்ரி கொடுத்த உடனே அந்த ஃபார்ம் என்ன பண்ணுறது, டேட்டா பேஸ்ல போய் என்ட்ரி ஆகும். ஸோ டேட்டா பேஸ்ல என்ட்ரி ஆன உடனே யூசருக்கு வந்து அந்த சர்வர்ல வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போயிடும். என்ன போயிடும்னா இப்படி ஒரு புதிய ஒரு இது வந்திருக்கு, ஒரு புதிய ஒரு ஃபார்ம் ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கு, புதுசா ஒரு இது வந்திருக்குன்னு டேட்டா பேஸ்ல இருந்து அட்மினுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போகும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டா பேஸ் டீடைல்ஸ் பார்ப்பாங்க போய். அப்போ அவங்க கொடுத்த டீடைல்ஸ் வச்சு அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறது. இப்போ நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களா, இப்போ லாகின் இருக்குது, இப்போ என் ட்ரைனிங் பேஜ்ல இப்போ நாங்கள் மாத்திட்டோம் பேஜ்ல, இப்போ என் சைட்டுக்குள்ள வரான் ஒரு பையன், ஏதாவது ஒரு ஆள் வராங்க, வந்து பாக்குறாங்க இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்றாங்க. ஸோ இந்த ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ண உடனே அந்த டீடைல்ஸ் எங்க வரும், நேரா எங்க மெயிலுக்கு ஒரு காப்பி வந்துடும், என் டேட்டா பேஸுக்கு ஒரு காப்பி வரும். ஸோ வேணா எங்க டேட்டா பேஸ் என்ன காமிச்சு தரோம் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த ஃபார்ம் டீடைல்ஸ் இருக்கு, அந்த ஃபார்ம் டீடைல்ஸ் வந்து அவங்க நேம், மெயில் ஐடி எல்லாமே ஃபில் பண்ணிடுறாங்க. ஃபில் பண்ணி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுறாங்க. சப்மிட் பண்ண உடனே என்ன பார்க்கணும்னா நேரம் என் டேஷ்போர்டு போகும். இப்போ இதான் என் அட்மின் பேனல் இப்படி தான் இருக்கும். வேர்ட்பிரஸ் போனீங்க, CMS போனீங்கன்னா அட்மின் பேனல் இந்த மாதிரி தான் இருக்கும். அட்மின் பேனல் பேக் அண்ட் பேனல் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஃபார்ம் இருக்கு, நான் கொடுத்த ஃபார்ம் வந்து காலேஜ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு கொடுத்த ஃபார்ம் வந்து இதுல 90 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா டீடைல்ஸ் நீங்க கொடுத்த எல்லாமே டேட்டா பேஸ்ல இருந்து சேவ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு நான் கான்டாக்ட் பண்றது உங்களை. நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே எங்க இதுல வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். எல்லாமே சேவ் ஆகும். எல்லாமே நீங்க அலர்ட் கொடுத்ததும் எனக்கு இந்த பாத்தீங்களா H1 ஹேக் யாருன்னு தெரியல அது. ஸோ அவங்க வந்து ஏதோ ஹேக்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 என்ன பண்ணிக்காங்கன்னா ஸ்கிரிப்ட் போட்டு அலர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து எல்லாமே எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்து ஏறி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரிங்கா தான் இருக்கிறேன் ஃபுல்லாமே. ஏன்னா நாங்கள் செக்யூரிட்டி பேக்அண்ட் அவங்களே கொடுத்தா நீங்க அட்டாக் வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் ஆகி இங்கே உள்ள வரும். ஸோ அது வந்து இது வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து செக்யூரிட்டி வேற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ PHP போறீங்கன்னா அதுக்கு செக்யூரிட்டி வேற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த PHP செக்யூரிட்டி தான் கண்டிப்பாக நான் படிக்க வேண்டியிருக்கும். வேர்ட்பிரஸ் செக்யூரிட்டி ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது. ஓகே ப்ரோ, நாளைக்கு வந்து நான் பார்க்கும்போது PHP செக்யூரிட்டி ஃபுல்லா வச்சுட்டு தானே இப்படி சொல்லிட்டு. வேற என்ன டவுட் ப்ரோ? ப்ரோ வெப்சைட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படி சொல்றாங்கல்ல ப்ரோ, அது என்ன ப்ரோ? அதான் ப்ரோ ஃப்ரண்ட் எண்ட்னா இப்போ பாத்தீங்கன்னா
இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். யூசர் பாக்குறீங்களா, நீங்க பாத்துருக்கீங்க இப்ப இந்த சைட்டை ஆன்லைன் டிரைவா இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அது வந்து ஃப்ரண்ட் எண்ட். நீங்க யூசர் வந்து ப்ரௌசர்ல அந்த ஹோம் பேஜை வியூ பண்ணி வச்சிருக்கீங்க, இது ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட். இப்போ இந்த ஃபார்ம் இருக்குது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். இந்த ஃபார்மை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஒரு ப்ராசஸ் ஆகி அது டேட்டா பேஸ்ல சேவ் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து பேக் எண்ட். ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலுமே இதுல பேக் எண்ட்ல பிகேஷ் கூட ரன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த யூஐ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதுல என்ன யூஐ இருக்கு, அந்த யூஐ மட்டும்தான் உங்களுக்கு, யூஐ ஸ்கிரிப்ட் ஃபைல் மட்டும், அதோட ஸ்டைல் தான் இருக்கு. இந்த ஸ்டைல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த பேக் எண்ட்ல என்ன நடக்குது, எப்படி சேவ் ஆகுது, அது எதுவுமே யாருக்குமே தெரியாது, டெவலப்பருக்கு மட்டும்தான் தெரியும் அது. ஸோ அதுதான் பேக் எண்ட் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்க பேக் எண்ட்ல நடக்கிறத கண்டுபிடிக்க கூடாது, அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், பைத்தான், PHP இந்த மாதிரிப்பட்ட பேக் எண்ட் சர்வர் லாங்குவேஜ் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து PHP யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா வந்து PHP தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெவலப்பர் வந்து PHP தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மோர் செக்யூரிட்டியா இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும். ப்ரோ இப்போ எனக்கு டவுட் ப்ரோ,